ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் வந்து பிசியாலஜி, தட் டு ஹியூமன் பிசியாலஜி. ஸோ இதுக்கு முந்தின கிளாஸ் நம்ம வந்து அனாட்டமி பார்த்துருக்கோம். ஸோ அனாட்டமி அண்ட் பிசியாலஜி போத் வேர் லைக் பாடி அண்ட் சோல். சரிங்களா? ஒரு ஹெல்த் ப்ராக்டிஷனருக்கு அனாட்டமியும் தெரிஞ்சிருக்கணும், பிசியாலஜி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அனாட்டமி அப்படின்றது என்ன அப்படின்னா, the structural organization of a living organism is called as anatomy. The study of the structural organism, the study of the structural organization of a living organism is called as anatomy ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிரியை அதனுடைய அதனுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதனுடைய ஆர்கனைசேஷன், அதை வச்சு நம்ம படிக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனாட்டமி. பிசியாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the study about the functionality, the functional aspect of a living organism is called as physiology. Anatomy என்ன, physiology என்ன? Anatomy is the study of the structural component of a living organism. Physiology is the study of the functional component of a living organism. அப்ப anatomy வந்து it gives structural stability to the living organism. ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ஒரு திடத்தன்மை, ஒரு உறுதித்தன்மையை அந்த உயிரிக்கு கொடுக்கிறது. ஃபங்க்ஷனல் ஒரு பிசியாலஜிக்கல் அப்படின்றது ரெண்டாவது நம்ம பார்க்கறது வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் லிவிங் ஆர்கானிசம். அதுதான் வந்து பிசியாலஜி. ஸோ இது ரெண்டுல நீங்க தெளிவாக இருக்கணும். அப்ப இங்க ஹியூமன் பிசியாலஜில, so what is human physiology na? We are going to study about the functional components of the human system. Human system nuடைய functional components நம்ம பார்க்க இருக்கிறோம். That is called as functional study இல்ல physiology அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த physiologyன்ற ஒரு டெர்மினாலஜி வந்து நீங்க ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு டெர்மினாலஜி. புதுசாக நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ இந்த பிசியாலஜியை பற்றி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ நான் வந்து ஜென்ரலாக அதனுடைய டெஃபினிஷன் சொன்னேன். பிசியாலஜி அப்படின்றது இஸ் த ஸ்டடி ஆஃப் த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றத நான் சொன்னேன். அப்போ ஸ்டடி ஆஃப் த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் லிவிங் சிஸ்டம் அப்படின்னா, லிவிங் சிஸ்டம்னா என்ன முதல் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு லிவிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லிவிங் சிஸ்டம் எதை சொல்லுவோம்? ஒரு ஆர்கானிசத்தை சொல்லுவோம். ஆர்கானிசம்ன்றது என்னது? ஒரு உயிரி. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஹியூமன் ஆர்கானிசம்ஸ் இல்லையா? அதே மாதிரி மேமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது இது கிளாஸ் ஆஃப் அனிமல்ஸ். அனிமல்ஸை நம்ம வந்து பிரித்து பார்க்கும்போது இந்த கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிளாஸ்ல மெமாலியன் அப்படின்னு சொல்லுவோம், மேமல்ஸு, ரெப்டைல்ஸு, ஏவ்ஸு, ஃபிஷஸ்ஸு, ஆம்ஃபிபியன்ஸு, இந்த மாதிரி 5 classes ஆஃப் அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு கிளாஸஸ் அண்ட் அக்கார்டிங்லி தே ஆர் பிரான்ச்டு. சரிங்களா? ஸோ அதில் மேமல்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல வரக்கூடியவங்க தான் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது பாலூட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இல்லையா? பாலூட்டி, அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்குறவங்க. ஸோ ஹையர் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல ஹையர் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன், எவல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பரிணாமம். இந்த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன், ஹையர் கிரேட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் எவால்வ்டு அண்ட் தே வேர் கிளாசிஃபைடு இன்டு எ குரூப் ஆஃப் கிளாஸ் கால்ட் அஸ் மேமல்ஸ். பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மேமல்ஸ் இல்லையா? So one which give birth to young ones and feed them with milk were called as mammals. அப்ப நம்ம we feed young ones with milk and we give birth to young ones. இல்லையா? குட்டி போடுறோம், முட்டை போடல, அப்ப குட்டி தான் போடுறோம், அப்ப mammals. சரிங்களா? ஸோ ஹையர் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஹையர் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா எதை பேஸ் பண்ணி இந்த பிசியாலஜியில் ஹையர் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ், தட் டூ இன் மேமல் கிளாஸ் அப்படின்னு சொல்றதுல மேமல்ஸ்ல நிறைய மேமல்ஸ் இருக்கு. இப்போ நாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் மேமல் தான் இல்லையா? மாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் மேமல்ஸ் தான். பன்னிக்குட்டி எடுத்தீங்கன்னா அதுவும் மேமல்ஸ் தான். எல்லாமே மேமல்ஸ் தான். பட் ஹையர் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி வித் ஹியூமன் பீயிங்ஸ் இன் த எவல்யூஷன் ட்ரீ. பரிணாம வளர்ச்சி நடக்கும்போது மனிதனுக்கு மட்டுமே இந்த ஹையர் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ன்றது அதிகமாக இருக்கு. கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன? தனித்தனி அலகுகளாக, தனித்தனி தொகுப்புகளாக அவனுடைய உடல் இயக்கவியல் வந்து மாறுபடுகிறது, வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? There are separate areas for operations and that too they were all getting integrated. சரிங்களா? That too they are all getting integrated to maintain a functional stability for the living organism.
பல்வேறு துறைகள் எப்படி வந்து ஒரு அரசாங்கத்துல இருக்கிறதோ அது எல்லாமே ஒருங்கிணைந்து எப்படி ஒரு அரசு மிகச் சிறப்பாக இயல்பாக நடைபெறுவதற்கு உதவுகிறதோ அது மாதிரி நம்ம பாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா there are various departments that gets integrated with each other. ஒன்றோடு ஒன்று இணைந்து இந்த உயிர் வாழ்வதற்கு for living they produces a better harmonious effect. So hence human beings were kept there in the higher grade of organization among all mammals. அனைத்து பாலூட்டிகளிலும் பிரதானமான உயரிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாலூட்டியாக மனித இனத்தை வைத்திருக்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஹியூமன் பிசியாலஜி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஷுட் ரிமெம்பர் இஸ் தட் we were there at the top as higher grade organism. Higher grade organism என்ன? The structural arrangement of the functionality, the functional part is quite complicated, but at the same time they were very structurally organized for a smooth proceedings. சரிங்களா? ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நான் சொன்னேன், வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உடம்புல இருக்கு, அது எல்லாமே இணைந்திருக்குது. அப்போ பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அனாட்டமியில பார்த்தோம், செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப், செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம். இப்போ செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னா from this terminology itself I'll explain you. Cell is the basic structural, so that structural study is called as anatomy and functional part of life, and functional study is called as physiology. So anatomy and physiology both were like body and soul that cannot be separated. And being a health practitioner, it is mandatory that everyone should be learning and should be having a clear cut idea, should be having a clear cut understanding about a minimum basic anatomical knowledge as well as physiological knowledge. So anatomy gives structural stability for the organism. Physiology gives the functional aspect of an organism. Functions. ஓகே, ஒரு பில்டிங் இருந்தா பத்தாது, அந்த பில்டிங்குள்ள எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், அந்த எலக்ட்ரிசிட்டிக்குள்ள என்ன இருக்கணும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், ஃபேன் இருக்கணும், ஏசி இருக்கணும், இதெல்லாமே ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா தான் அந்த பில்டிங் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்க முடியும். அது மாதிரி உடல் மட்டும் இருந்து அந்த இடத்துல வந்து எந்த உறுப்புகளும் செயல்படாம உயிரோட்டம் இல்லை அப்படின்னா that is of no use, that is not harmony of living அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? So very clear. So what is physiology அப்படின்னா easily you can define. Physiology is the study of the functional aspect of a living organism. Human beings were considered to be the higher grade of organism. அப்ப ஹையர் கிரேட் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, the structural components were found enormously branched with each other to bring about a very well established functional aspect for the organism for a better harmonious living. Okay, right. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன், அனாட்டமி அப்படின்னா ஸ்டடி அபவுட் த ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ். அப்ப என்ன ஸ்ட்ரக்சர்? செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். அப்ப செல்லுடைய ஸ்ட்ரக்சர் நீங்க படிக்கிறீங்க. அப்ப செல்ஸ் வந்து என்ன பண்ணுது? செல்ஸ் வேர் ஆல் டூயிங் த சேம் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ பேசிக் லெவல்ல இருந்து நீங்க பார்க்கணும்னா ஆல் செல்ஸ் வேர் ஃபவுண்ட் டு பி சிமிலர் இன் தேர் ஷேப், தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் தேர் ஃபங்க்ஷன். ரொம்ப சிம்பிள். செல்ஸ் வேர் ஆல் சிமிலர் பை இட்ஸ் size, by its shape and by its function. So functionality படி பார்த்தீங்க, ஸ்ட்ரக்சரலா பார்த்தீங்கன்னா செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். எல்லா உறுப்புகள்லையுமே வந்து செல்ஸ் தான் இருக்கு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை சுத்தில ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு. இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ள ஒரு ஃப்ளூயிட் ஃபில் ஆயிருக்கு, ஒரு லிக்விட் இருக்கு. அதை வந்து என்ன சொல்றோம்? பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி, சாரி நாட் பிளாஸ்மா, தட் இஸ் கால்ட் அஸ் என்னது? இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட். செல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட். அப்ப உடம்புல அதிகமாக செல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி நம்ம பார்க்கக்கூடியது. சரிங்களா? இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்னு போகும். அப்ப செல்லுக்கு உள்ள இருக்கக்கூடியது 63% ஆஃப் இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் இஸ் நியர் அபவுட் 26% அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆல் புட் டுகெதர் ரெண்டும் பார்த்தீங்கன்னா 92% வரும்.
அண்ட் பேலன்ஸ் வேர் ஃபவுண்ட் டு பி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடு. அதுக்கடுத்து வேற என்ன இருக்குது இதுல அப்படின்னா வாஸ்குலேச்சர், நம்மளுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த வாஸ்குலர் ஃப்ளூயிட்ஸ், இன்டர்ஸ்டிஷியல், இந்த எல்லாத்தையும் நம்ம இதுக்கு முந்தைய வகுப்புகளில் பார்த்துருக்கோம். ஸோ மெயின் திங் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த அனாட்டமில செல்லுடைய ஸ்ட்ரக்சர். நான் சொன்ன மாதிரி எல்லா செல்லுமே வந்து உருவ அமைப்புள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ள இருக்கக்கூடியது வந்து என்னது சைட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப சைட்டோபிளாசத்துல வந்து உள்ள வந்து அந்த திரவம் இருக்கிறது, இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட். அப்ப பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசத்துக்கு உள்ள வந்து பாத்தீங்க என்ன இருக்கு அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு கரு முக்கியமானது நியூக்ளியஸ் இருக்கு. அப்ப இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா? வலைப்பின்னல் மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் இருக்கு. இந்த குரோமோசோம்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் இதுல இருக்கும். இந்த டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ் த ஜெனடிக் காம்பனன்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஒரு மனிதனுடைய ஜெனடிக் காம்பனன்ட் எது அப்படின்னா இந்த டிஎன்ஏ. அப்ப இந்த டிஎன்ஏ தான் வந்து என்ன பண்ணுது, மரபணு பதிவுகளை எடுத்து செல்கிறது. சரிங்களா? ஸோ மரபணு பதிவுகளை எடுத்து செல்கிறது டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த டிஎன்ஏல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஒரு இனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய மொத்த அவனுடைய குடும்பத்தினுடைய ஹிஸ்டரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பதிவேடுகளாக அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டது, குணங்களாக. சரிங்களா? ஸோ குரோமோசோம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இனத்தை நிர்ணயிக்கக்கூடியது குரோமோசோம்ஸ். பிசியாலஜியில் நீங்க வந்து மிக முக்கியமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னது, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அடிப்படை செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டேன். ஸ்ட்ரக்சரல் யூனிட் அப்படின்னு நான் சொன்னது வந்து என்னது, த ஸ்டடி ஆஃப் அனாட்டமி. அடுத்து வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு நான் சொன்னது வந்து என்னது, த ஸ்டடி ஆஃப் பிசியாலஜி இஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட் இல்லையா? அப்ப செல் ஒரு செல் ஸ்ட்ரக்சரலா எப்படி இருக்குது, சேமா இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? இந்த செல்லு வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு செல்லுக்கு அவுட்டர் மோஸ்ட் பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்ற ஒரு மெம்பரேன் இருக்குது, உள்ளுக்குள்ள நீர் திரவம் இருக்கிறது, அது சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். இந்த சைட்டோபிளாசத்துல நியூக்ளியஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த நியூக்ளியஸ்க்குள்ள வந்து என்ன இருக்கும், குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த குரோமோசோம்ஸ்ல வந்து என்ன இருக்குது, டிஎன்ஏ அப்படின்ற மரபணு பதிவுகளை தாங்கி இருக்கக்கூடிய இந்த மரபணு செல்கள் உள்ள இருக்கிறது டிஎன்ஏ. இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றேன் டிஎன்ஏ. சரிங்களா? இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொத்த குடும்பத்தின் மூதாதையர்களுடைய பதிவேடுகள் எல்லாமே வந்து சுமந்து செல்லப்படுகிறது. லேட்டஸ்ட் ஜெனரேஷன் யாரோ அவங்க வந்து மொத்த குடும்பத்தினுடைய பதிவுகளை எடுத்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ டிஎன்ஏ இஸ் கால்ட் அஸ் த ஜெனடிக் மெட்டீரியல். எழுதிக்கோங்க. விச் இஸ் கால்ட் அஸ் த ஜெனடிக் மெட்டீரியல்னா டிஎன்ஏ. இதை நம்ம ஏன் இன்னைக்கு பிசியாலஜியில் மிக முக்கியமாக நாம் பார்க்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டெர்மினாலஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரி டிசீசஸ். ஹெரிடிட்ரி டிசீசஸ் இது வந்து பாரம்பரியமாக உங்களுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த பாரம்பரியமான நோய் எங்கிருந்து வந்துச்சு, மரபணு பதிவுகள்ல இருந்துச்சு. இந்த மரபணு பதிவுகள் எங்க இருக்குது, நம்மளுடைய டிஎன்ஏல இருக்கு. இந்த டிஎன்ஏ எங்க இருக்குது, குரோமோசோம்ஸ்ல. சரி, இப்ப குரோமோசோம்னு சொல்றோம்ல, இந்த இனத்தை நிர்ணயம் செய்வதற்கு நீ மனிதனாக பிறப்பதற்கும், நீ நாயாக பிறக்கிறதுக்கும், நீ பன்னியாக பிறக்கிறதுக்கும், மாடாக பிறப்பதற்கும், சரிங்களா, இந்த ஸ்பீசிஸ் டிட்டர்மினேஷன் இஸ் brought about by the constitutional makeup of the chromosomes அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரோமோசோம்களின் எண்களை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய இனம் அப்படின்ற ஒன்று வெளியே தோன்றுகிறது. இப்ப நம்ம மனிதனம் அப்படின்னா மனித இனத்தினுடைய குரோமோசோம்களின் எண்ணிக்கை என்ன? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பிரசன்ட் இன் த ஹியூமன் ஆர்கானிசம்? அந்த ஹியூமன் அப்படின்ற இந்த மனிதன் தோன்றுவதற்கு இந்த மிக முக்கியமாக இந்த மரபணு பதிவுகளாக இருக்கக்கூடிய இந்த குரோமோசோம்ஸ் மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்ப குரோமோசோம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் டிட்டர்மைன்ஸ் த ஸ்பீசிஸ். இட் டிட்டர்மைன்ஸ் த ஸ்பீசிஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கண்டினியூவேஷன் சஸ்டெனன்ஸ் ஆஃப் அ ஜெனரேஷன். அப்ப குரோமோசோம் வந்து எத்தனை ஜோடி இருக்கும் நம்மளுடைய இதுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா there are 23 pairs of chromosomes. எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. there are 23 pairs of chromosomes ன்னு சொல்லுங்க.
இந்த 23 ஜோடிகள் குரோமோசோம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய மனித இனம் அப்படின்றத நிர்ணயம் செய்யக்கூடியது. இந்த 23 ஜோடிகள்ல ஒரு ஜோடியோ ஒண்ணோ இல்லாம போயிருச்சு அப்படின்னா நீங்கள் மனிதனாக இருக்க மாட்டீங்க. ஒரு 83 90 ஜோடிகளா போயிருச்சு அப்படின்னா யானை தோன்றும், அப்புறம் பூனை தோன்றும். இந்த மாதிரி இனத்தின் மாறுதலுக்கு இந்த குரோமோசோம் மிக முக்கிய பங்கு வகிக்கும். பிசியாலஜில பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, ஃபர்ஸ்ட் லெவல்ல குரோமோசோம்ஸ் பத்தி, வாட் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் மேக்கப் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா டக்குன்னு நினைக்கணும். 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் மேக்ஸ் அப் த ஹியூமன் கான்ஸ்டிடியூஷன், இல்லையா, லிவிங் ஆர்கன்ஸ். இந்த 23ஐயும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் which are called as autosomes and there is one pair of chromosome which is called as allosome. எழுதிக்கோ. 22 ஜோடி ஆட்டோசோம்ஸ் இருக்கிறது, ஒரு ஜோடி அல்லோசோம் இருக்கிறது. ஆட்டோசோம்னா என்ன அப்படின்னா பாடிலி குரோமோசோம்ஸ். இந்த உடல் உருவாகிறது பாத்தீங்களா, இதுக்கான கமாண்ட் பூரா எங்க இருக்கு, ஆட்டோசோம்ஸ்ல இருக்கு. அப்ப ஹெரிடிட்டரி டிசார்டர் அப்படின்னா இந்த ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 22 சொமேட்டிக் செல்ஸ் பாடிலி குரோமோசோம்ஸ் இதனுடைய கமாண்டை வைத்திருக்கக்கூடிய டிஃபெக்டிவ் கோட்ஸ் அதுல இருந்துச்சு அப்படின்னா formation of the body will be defective and in the sustenance, இல்லையா, during the course of living பல நோய்களை சந்திக்கிறதுக்கு காரணமாக. அப்ப coding is a major error there. Whatever is acquired from parents were made into the genetic composition of a mankind, இல்லைங்களா. அப்ப அந்த கோடிங்ல டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா இதைத்தான் வந்து என்ன சொல்றாங்க, ஹெரிடிட்டரி டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம், ஹெரிடிட்டரி டிசார்டர் காரணம் என்னது, ஆட்டோசோம்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 22 ஜோடி ஆட்டோசோம்ஸ் இருக்கிறது. இந்த உடலை உருவாக்கி கொண்டு வருவதற்கு தேவையான அந்த கமாண்ட் எல்லாமே எங்க இருக்குது, செல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ்ல இருக்கு. இந்த குரோமோசோம் தான் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து 23 ஜோடி குரோமோசோம் சேர்ந்து மனித இனத்தை உருவாக்கும். 23 pairs of chromosomes it brings about the human race. அந்த 23 pairsல 22 pairs இருக்கு பாத்தீங்களா, இந்த 22 pairs it decides the structural composition of a man or women. ஒரு மனிதனுடைய அவனுடைய உடல் அமைப்பு, அவனுடைய உடல் செயல்கூறு, அவனுடைய உடல் செயல்பாடு, இதை எல்லாத்தையுமே கொண்டு வரது என்னது, குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ஸ்ல how come they do all this function அப்படின்னா குரோமோசோம்ஸ் they do have DNA, deoxyribonucleic acid நம்ம சொல்லக்கூடிய ஜெனடிக் மெட்டீரியல் இஸ் DNA. இப்போ குரோமோசோம் வந்து 23 ஜோடி குரோமோசோம் இருக்கு. 23 ஜோடியில் 22 ஜோடி வந்து ஆட்டோசோம்ஸ், உங்க உடலின் தன்மையை நிர்ணயம் செய்யக்கூடிய ஆட்டோசோம்ஸ். One which decides your bodily structure and function is called as autosomes. somatic cells அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் உங்களுக்கு நிர்ணயம் செஞ்ச செல்ஸ், இல்லையா, பை பர்த் என்ன கொடுத்தோமோ அதுதான் the embryonic cells which you obtain from your father and mother, okay, is going to be your constitutional somatic makeup that decides your rest of the life, right? Whether you are going to stay healthy or unhealthy or diseased or going to carry some congenital disorder, everything is determined by the DNA which is found there in the chromosomes. So chromosomes has got two functions. One is to decide the species. Species na enna, inam, manida inama, kuranga enna அப்படின்றது. It decides the species. Number of chromosomes decides the species. And the classified chromosomes which are categorized into two, one is autosome and another one is allosome. And these autosomes, they decide the structural formation of a living organism after birth. Birthக்கு முன்னாடியும் சரி ஆஃப்டரும் சரி, the cellular components arrangement of these cells எல்லாம் ஆட்டோசோம்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இந்த 22 ஜோடி ஆட்டோசோம்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆட்டோசோம்ஸ் வந்து அதே பேஸ் பேர்ஸ் எல்லா செல்களுக்குள்ளயும் இருக்கும், சரிங்களா. அல்லோசோம்ஸ் நான் சொன்னக்கூடிய இந்த அல்லோசோம்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், ஜெர்மினல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்மினல் செல்ஸ், ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு செல்ஸ், இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. இட் இஸ் ஆப்ட்லி கால்ட் as ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் அப்படின்னா என்ன, ஆனா பெண்ணா அப்படின்ற ஒரு குழந்தையின் தீர்மானத்தை கொண்டு வரக்கூடியது இந்த குரோமோசோம்ஸ். அதாவது இனப்பெருக்கம் நடக்கும்போது
ஒரு பெண்ணிடம் during the phase of reproduction, right? Male produces his male gamete, which is spermatozoa, that is sperm. Female produces their gamete, which is called as ova. இல்லையா? ஓவாவும் இந்த பக்கம் இருந்து ஸ்பெர்மும் வரும். And during fertilization, what happens? Ova is fertilized by a sperm. சரியா? ஓவா வந்து ஸ்பெர்மை ஃபர்டிலைஸ், ஸ்பெர்ம் வந்து ஓவாவை ஃபர்டிலைஸ் பண்ணும். இப்போ ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சது என்ன ஆகும்? எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் இட் ஸ்டார்ட்ஸ். இட் இஸ் ஃபார்ம்ட் இன்டு எ ஜைகோட். அப்போ ஸ்பெர்மும் கருமுட்டையும் சேர்ந்துச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் எ அண்டம் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த கால்ட் அஸ் ஜைகோட். இப்போ இந்த ஜைகோட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாக பிளக்கும். கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாக பிளக்கும். அடுத்து இட் என்டர்ஸ் இன்டு எ ஃபேஸ் கால்ட் அஸ் எம்ப்ரியோஜெனிசிஸ். அப்போ கிளீவேஜுக்கு அடுத்து வந்து எம்ப்ரியோஜெனிசிஸ் நடக்கணும் அப்படின்னா, ஒரு கரு உருவாகணும் அப்படின்னா அதில் 2 ப்ராசஸ் நடக்கும். முதல்ல வந்து பிளாஸ்குலேஷன் அப்படின்ற ஒன்று, அடுக்குகள் அறைகளாக அடுக்குகள் உருவாக்கும் பிளாஸ்குலேஷன். அதுக்கடுத்து கேஸ்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடுக்குகளின் சுழற்சி, ரொட்டேஷன், மூவ்மெண்ட் நடக்கும், கேஸ்குலேஷன். அப்போ கேஸ்குலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா கருவில் ஆர்கன்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவுறும் காலம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மாத காலம் தாயின் கருவறையில இருந்து அதுக்கப்புறம் குழந்தை வந்து வெளியில வருது. வந்ததுக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி இது எல்லாமே அந்த செல்களில் அது வாங்கி வந்த வரம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, டிஎன்ஏ ஜெனடிக் காம்போசிஷன் எப்படி இருக்குதோ. இப்போ 2 விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்று பாடிலி காம்போசிஷன், அந்த சொமேட்டிக் செல்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இட் கிவ்ஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் ஃபார் அன் லிவிங் ஆர்கானிசம், ஃபார் த ஹியூமன் பீயிங். பட் இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் குரோமோசோம் ஒரு பேர் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, there are 2 allosomes. Autosomes are 20, எத்தனை 3 pairs சொன்னேன். allosomes are எத்தனை pairs? 1 pair of allosome, that is germ cells. அப்ப அந்த germ cells நம்ம சொல்லக்கூடிய இந்த செக்ஸ் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா XY இருக்கு. ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம், எழுதிக்கோ. XX அப்படின்னா ஹோமோசைகஸ், XY அப்படின்னா ஹெட்ரோசைகஸ். சரிங்களா? ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்ரோசைகஸ் ஆக இருக்கும். இப்ப மென் எடுத்துக்கிட்டீங்க, மென் வேர் ஆல் ஹெட்ரோசைகஸ் XY. சரிங்களா? ஃபீமேல் ஆர் ஆல் ஹோமோசைகஸ் XX அப்படின்னு இருக்கு. இந்த ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம், ஒரு இனம் பெருகுவதற்கு என்ன தேவை? கேமேட் இஸ் ரிக்வயர்ட். மேல் கேமேட் அண்ட் ஃபீமேல் கேமேட் இஸ் ரிக்வயர்ட். அப்ப சராசரியாக on an average a female produces 1 single egg per month. That egg is called as ova. இல்லையா? So during the phase of the operation of menstrual cycle, menstrual cycle நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பூப்படைத பெண். Once a female child attains puberty, வயது வந்த பிறகு the menstrual cycle starts operating. menstrual cycle அப்படின்னு சொல்லக்கூடிய சுழற்சி நடக்கும். அப்ப இந்த சுழற்சி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவா இஸ் ப்ரொடியூஸ்ட். இந்த ஓவா ஹவ் இஸ் இட் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த ஓவா இஸ் ப்ரொடியூஸ்ட். ஆல் த ஓவா வேர் ஃபவுண்ட் டு பி இன் XX ஸ்டேஜ், பட் நாட் டியூரிங் ஃபார்மேஷன். என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மியாசிஸ் செல் டிவிஷன் அப்படின்ற ஒன்று நடக்கும். What is meiosis? Meiosis is reduction cell division. சரிங்களா? Meiosis occurs. Meiosis na reduction cell division. 23 ஜோடிகள் குரோமோசோம்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல 22 pair of autosomes and 1 pair of allosome னு சொன்னேன். இது எல்லாமே பாதியாக மாற்றப்படும். கேமெட்டிக் ஃபார்மேஷன், ஒரு முதல் நிலைகள்ல ஒரு விந்தணுவோ ஒரு கருமுட்டையோ உருவாவதற்கு முன்பாக 23 ஜோடி குரோமோசோம்கள், எண்ணிக்கையில சொல்லணும் அப்படின்னா 46 குரோமோசோம்ஸ் ஆர் தேர். இல்லையா? இந்த 43 குரோமோசோம்ஸ்ல வந்து 44 ஆட்டோசோம்ஸ் அண்ட் 2 அல்லோசோம்ஸ். அது எல்லாமே வந்து தே ஆர் ஹாஃப்டு, பாதியாக மாறும்போது தே பிகம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23 இன் நம்பர். ஸோ ஸ்பெர்ம் இஸ் 23, ஓவா இஸ் ஆல்சோ ஹேவிங் 23. இதுதான் வந்து என்னது
காம்பினேஷனாக இருக்கு. ஸோ ஓவாவும் ஸ்பெர்மும் சேரும்போது என்ன ஆகும்? இந்த 23யும் இந்த 23யும் சேரும்போது அகெயின் the genomic combination it becomes into 46, that is 23 pairs. 23 ஜோடி திரும்பி வந்துருச்சு. ஆக மொத்தம் இந்த 46 இல்ல 23 ஜோடி அப்படின்ற ஒன்று வந்தால்தான் வெளியில உருவாகி வரக்கூடிய கரு வந்து எப்படி வரும்? உருவாகி வரும்போது மனித இனமாக வரும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். அப்ப ஒரு ஓவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஓவால வந்து இந்த ஆட்டோசோம்ஸ் வந்து எத்தனை இருக்கும்? 23 ஜோடி இருக்காது, 23 மட்டும்தான் இருக்கும். அல்லோசோம்ல வந்து 2 இருக்காது, 1 மட்டும்தான் இருக்கும். அப்ப ஏற்கனவே வந்து ஃபீமேல் வந்து தே ஆர் ஹோமோசைகஸ். அப்ப ஹோமோசைகஸ்னா என்ன? எக்ஸ் எக்ஸ் தான் அவங்க கிட்ட இருக்கும். எக்ஸ் எக்ஸ்ல ஒரு எக்ஸ் இப்போ வந்துடும் இந்த ஓவால. அந்த பக்கம் ஃபாதர் இருக்காரு. ஃபாதர் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹெட்ரோசைகஸ். எக்ஸும் இருக்கும், அவருக்கு ஒய்யும் இருக்கும். சரிங்களா? எக்ஸும் இருக்கும், ஒய் இருக்கும். அப்ப அந்த ஸ்பெர்ம் செல்ல இந்த நான் சொன்னேன்ல 2 ஸ்பிளிட் ஆகி ஒண்ணு உள்ள வரும்ட்டு. இந்த 2ல அவருக்கு எக்ஸ் வருது, இல்ல அவருக்கு ஒய் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸ் வந்துருச்சுன்னு வைங்க. சரிங்களா? இப்ப ஃபாதருடைய கேமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்ம் செல்ல இந்த அல்லோசோம் பாதியாக உடைந்து வரும்போது எக்ஸ் வந்துருச்சு ஃபாதருக்கு. இப்ப அந்த கேமேட் இஸ் கான்ஸ்டிடியூட்டிங் வாட் அப்படின்னு என்ன இருக்கு? அதுல என்னன்னா எக்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேமேட் மேல் கேமேட் ஸ்பெர்ம் வந்து எக்ஸை ஏற்கனவே கொண்டு இருக்கக்கூடிய ஃபீமேல் கேமேட்ல தட் இஸ் ஓவா இதுக்குள்ள ஃபர்டிலைஸ் பண்ணும்போது எக்ஸும் எக்ஸும் சேர்ந்து again it forms a homozygous. ஹோமோசைகஸ் ஜைகோட் இல்லையா? எக்ஸ் எக்ஸ் இருக்கும். அப்ப பிறக்கக்கூடிய குழந்தை என்னவாக இருக்கும்? ஃபீமேல். நேச்சுரலி எக்ஸ் எக்ஸ் இட் கிவ்ஸ் பர்த் டு அ ஃபீமேல் சைல்டு. இப்ப ஒய் வந்து வந்திருக்குன்னு வைங்க. இவங்க கேமேட்ல மேல் கேமேட்ல தகப்பனாருடைய கேமேட்ல ஒய் இருக்குது அப்படின்னா இந்த ஒய் வந்து என்ன பண்ணும்? போய் ஃபீமேலோட எக்ஸோட சேரும். அப்ப எக்ஸும் ஒய்யும் சேரும்போது என்னவாகுது? ஹெட்டிரோசைகஸ். அப்ப வந்து என்ன ஆகும்? மேல் இல்லையா? ஆண் குழந்தை பிறக்கிறது. அப்ப ஆக மொத்தம் ஆனா பெண்ணா அப்படின்றதுக்கு காரணம் யார்? பெண் கிடையாது, ஆண் மட்டுமே. ஹெட்ரோசைகஸை தாங்கி இருக்கக்கூடிய மேல் மட்டுமே. இதை நீங்க அவசியமாக தெரிஞ்சுக்கணும். இப்ப செல்ஸ் பத்தி நம்ம சொல்லும்போது இதை மெயினா நீங்க ஃபர்ஸ்ட் அடிப்படையாக நீங்க பிசியாலஜில தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஹியூமன் பீயிங்ஸ் we exhibit as we are got as some higher grade of organization. We exhibit sexual dimorphism. Sexual dimorphism, sexes are separate. By physical appearance, we can easily find out who is a male and who is a female. சரிங்களா? So that is called as sexual dimorphism. Sexes are separate and organs are separate. Sexual organs or reproductive organs are separate. ரைட்டுங்களா? இதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து இந்த செல்ஸ் பூராமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா all these cells they functions similar function. Structurally they are all similar. சரிங்களா? எது வரைக்கும் structurally they are all similar, எது வரைக்கும் functionally they are all similar அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆர்கனைசேஷன் நடக்கிறது. முதல்ல எடுத்த உடனே செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் எழுதிக்கோங்க. செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன்ல செல் எல்லாமே அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை செய்யக்கூடிய தனி அலகுகளாக இருக்கிறது. சரிங்களா? இண்டிவிஜுவல் செல்ஸ் they perform the function, that is every cell is supposed to undergo a physiological process as long as it lives. உயிரோடு இருக்க வரைக்கும் physiological functions அது carry out பண்ணணும். அப்ப physiological functionsல எதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்பர் 1 செல் டிவிஷன் எழுதிக்கோங்க. நம்பர் 1 is called as cell division. செல் டிவிஷன் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா cell division takes place for the following reasons. Number 1 for growth. சரிங்களா? for growth எது? for body growth. for growth of body. ரெண்டாவது for repair of tissues. for repair of bodily tissues and organs and organ system. so இந்த ரிப்பேர் பண்றதுக்கு செல் டிவிஷன் நடக்கணும். சரிங்களா? so physiology அடிப்படை இதுல இருந்தா ஆரம்பம். So cell division, it brings about எதுக்காக அப்படின்னா growth. It promotes growth and also it performs என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் நான் சொன்ன மாதிரி that is repair. சரிங்களா? It performs the repair function of the body. உடல்ல நடக்கக்கூடிய இப்ப திடீர்னு ஒரு இடத்துல அடிபட்டு விழுந்துட்டீங்க, தேய்மானம் ஆயிடுச்சு அந்த இடத்துல,
ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல செல்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா தட் செல்ஸ் ஷுட் பி ரீப்ரொடியூஸ்ட் இல்லையா? புதுசாக செல்கள் நிரப்பப்பட வேண்டும். ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேஷன் இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த செல் டிவிஷன் நடந்தால் தான் முக்கியமாக அது முழுமை பெறும். அடுத்த விஷயம் என்ன? ரீப்ரொடக்டிவ் செல்ஸோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். அப்போ வந்து சொமேட்டிக் செல்ஸ் எல்லாமே மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ல போகும். மைட்டாசிஸ் அப்படின்னா என்னது? மல்டிப்ளிகேஷன் செல் டிவிஷன். அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் நடக்கும்போது மட்டும்தான் மைட்டாட்டிக் செல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃபா மியாசிஸாக மியாட்டிக் செல் டிவிஷன்னா ரிடக்ஷன் செல் டிவிஷன். ரிடக்ஷன் செல் டிவிஷனுக்குள்ள போய் பாதியாக மாற்றி கேமெட்டுக்குள்ள போகும். சரிங்களா? அப்ப செக்ஸ் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஜெர்ம் செல்ஸோட ஃபங்க்ஷன் டு டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் அன் ஆஃப்ஸ்பிரிங். ஒரு யங் ஒன்ஸ் வெளியில வருது, அது வந்து உருவாவதற்கு ஆனா பெண்ணால் முடிகிறதுக்கு இது முக்கிய காரணமாக இருக்கிறது. சரிங்களா? இப்ப சொமேட்டிக் செல்ஸை பத்தி நான் சொல்லிட்டேன். இப்ப செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் சொல்ல நம்பர் 1. செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன்ல ஆல் செல்ஸ் தே பெர்ஃபார்ம் தேர் ஃபங்க்ஷன். அப்ப ஃபங்க்ஷன் என்னது? மல்டிப்ளிகேஷன் இஸ் தேர் ஃபங்க்ஷன் இல்லையா? அப்ப மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா வாட் இஸ் ரிக்வயர்ட்? எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட். அப்ப அந்த எனர்ஜி என்ன பண்ணும்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டேக் ஆஃப் நியூட்ரிஷன். அப்ப நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லும் போது நியூட்ரியன்ஸ். அப்ப நியூட்ரியன்ஸ்னா என்ன அப்படின்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வேர் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதெல்லாமே உள்ள போனா தான் the cell can grow. சரிங்களா? செல் வந்து என்ன பண்ண முடியும்? அப்பனா தான் they can grow, they can multiply, they can repair, they can regenerate. இல்லையா? அப்ப நியூட்ரிஷன் இஸ் எசென்ஷியல் இல்லையா? அப்ப அடுத்த விஷயம் இந்த செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன்ல செல்ஸ் தே குரூப் அமாங் தெம்செல்ஃப் டு ஃபார்ம் எ டிஷ்யூ. சரிங்களா? செல்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்றாக இணைந்து திசுக்களை ஃபார்ம் பண்ணும், டிஷ்யூஸ். இதுதான் வந்து கிரேட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன், அடுத்து டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். செல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திசுக்களாக மாறி they become into a tissue. அடுத்து என்ன ஆகுது? டிஷ்யூஸ், குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் குரூப் அமங் themselves டு ஃபார்ம் an organ. ஒரு உறுப்பை உருவாக்குகிறது. அடுத்து வந்து என்ன ஆகுது? உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலங்களை உருவாக்கி all similar organs, okay, connected in a similar function, they forms an organ system. இதுதான் செல்லுலார், ஐ மீன் இதுதான் வந்து என்னது? ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அன் லிவிங் ஆர்கன்ஸ். அப்ப சிமிலர் குரூப் ஆஃப் செல்ஸ் தே கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் tissues, and similar group of tissues forms to form a organ, and similar functional organs they join together to form a organ system. இதுதான் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிசியாலஜில நீங்க அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அ செல் அப்படின்னா த வெரி பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் இப்ப நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னென்ன. இதை தாண்டி இந்த செல்கள் வந்து முழுமையாக, சரிங்களா, அதனுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு என்ன தேவை அப்படின்னா வெரி சிம்பிள், ஈஸிலி வி கேன் டெல். ரொம்ப எளிதாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த செல்ஸ், the tissues, the organs and the organ systems, they all should be getting coordinated to bring about a mechanism there in the body which is called as homeostasis. சரிங்களா? ஹோமியோஸ்டாசிஸ்ன்றது வந்து an equilibrium stage. உடல் வந்து சமநிலையில இருக்கும். அப்ப உடல் சமநிலையில இருக்குன்னா ஒரு செல்லுக்குள்ள என்ன இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன். சைட்டோபிளாசம் இருக்குன்னு சொன்னேன். செல்லுக்கு வெளியிலயும் நீர் இருக்கு, செல்லுக்கு உள்ளேயும் நீர் இருக்குன்னு சொன்னேன். எக்ஸ்ட்ரா செல்லுலார் fluid is there that comprises around 63% of fluid செல்களுக்கு வெளியில இல்லையா? அப்ப செல்லுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா it comprises near about 26% of fluid content செல்களுக்கு உள்ள. அப்புறம் இன்டர்ஸ்டிஷியல் செல்களுக்கு இடையே இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஐ மீன் பிளட் வாஸ்குலர், ஐ மீன் ரத்த நாளங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த fluid, செரிப்ரோஸ்பைனல் fluid, இது எல்லாமே நம்ம இதுல எடுத்துக்கோங்க. அப்போ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா பிசியாலஜில மிகவும் முக்கியமாக இந்த செல்ஸ் வந்து எப்படி ஆர்கனைஸ் ஆகுது, என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு தன்னை ஆயத்தப்படுத்துது, how they combine among themselves and how do they execute various functional aspects
to support the homeostatic mechanism, thereby bringing about the harmonious living of an organism, is the study about physiology. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இந்த பிசியாலஜில மிக முக்கியமான ஒரு டெர்மினாலஜி. எல்லா செல்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லா செல்ஸும் தே ஈட், தே ட்ரிங்க் அண்ட் தே எக்ஸ்கிரீட். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம என்ன பண்றோமோ அதான் அந்த செல்ஸ் பண்ணுது. செல்ஸ் பண்றதை தான் நம்ம பண்றோம். சரிங்களா? செல்ஸ் ஈட் வாட் எவர் யூ ஈட், த செல்ஸ் தே டேக் இட் இன்டு இட். சரிங்களா? பட் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன், அதுல இருக்கக்கூடிய ஃபேட், இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸை மட்டும்தான் செல்ஸ் அப்சர்வ் பண்ணும். எப்படி அப்படி அப்சர்வ் பண்ணதா கிடையாது. கார்போஹைட்ரேட் இஸ் broken down into glucose. எழுதிக்கோங்க. குளுக்கோஸ் ஃபார்ம்ல பிளட்ல ரிலீஸ் ஆச்சுன்னா தான் இட் வில் அப்சர்வ். சரிங்களா? கார்போஹைட்ரேட் இஸ் டைஜஸ்டட் into glucose. Glucose is absorbed by the microvilli found in the small intestine. Small intestine absorb ஆகுது and it is released into the bloodstream. Bloodstream குள்ள போயிடுச்சு. Now the glucose is taken into every cells. And the glucose was fixed into every cells by the influence of the hormone called as insulin. Insulin hormone கொண்டு போய் சேர்க்குது glucose. Okay, and the excess of glucose which is found in the blood is converted into a complex form of glucose called as glycogen, and this conversion is also an essential step which was facilitated by insulin, and it was stored there in the liver and muscles. Yeah. And at the time of starvation, when you do not feed, the reserve glycogen is broken down into glucose by a hormone called as glucagon, thereby releasing the reserve glucose, and which was utilized by the body. புரியுதுங்களா? நீங்க பசியில இருக்காம, நீங்க சாப்பிடாம இருக்கும்போது, பசியோட இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி, சாப்பிடாம இருக்கும்போது உடலுக்கு தேவையான குளுக்கோஸை வந்து யார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லிவர்லையும் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய கிளைகோஜன் வந்து உடைக்கப்பட்டு குளுக்கோஸாக மாறி ரத்தத்துல கலந்து ஒவ்வொரு செல்லுக்கும் போய் எனர்ஜியை கொடுக்கும். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ பிசியாலஜியில் ரொம்ப முக்கியமானது இந்த சர்க்குலேஷன். இந்த சர்க்குலேஷன் என்ன நடக்குதுன்னா, நியூட்ரியன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், தே இன்டேக் நியூட்ரிஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நியூட்ரிஷன் தான். ஸோ நியூட்ரிஷன் அண்ட் டைஜஷன் போத் ஆர் சேம். அப்போ நியூட்ரிஷன் என்ன? இன்டேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரிஷன். அப்போ இன்டேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ்னா என்னென்ன அப்படின்னா, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இப்போ மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா ஒரு அளவீடு இருக்கு, அன்றாட அளவீடு அப்படின்றது இருக்கு. குளுக்கோஸ்க்கு இவ்வளோ கார்போஹைட்ரேட்ல இருந்து கன்வெர்ட் ஆகி வரணும், புரோட்டீன் இவ்வளோ தேவை, அதே மாதிரி ஃபேட் இவ்வளோ. ரெண்டாவது வந்து குளுக்கோஸ் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் வந்து புரோட்டீன். புரோட்டீன்ஸ் வந்து என்ன ஆகும்? இங்கே எடுக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் வந்து as such it is not absorbed, but it is broken down into amino acids. Amino acids were the building block of muscles. Amino acids were the broken down product of the protein what you consume. அப்போ அமினோ ஆசிட்ஸ் வந்து ரத்தத்தில் கலந்து செல்களுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய மல்டிப்ளிகேஷனுக்கும் புதுப்பித்தலுக்கும் ரிப்பேர் மெக்கானிசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அமினோ ஆசிட்ஸ் வந்து அப்சார்ப் ஆகி அது வந்து மெட்டபாலைஸ் ஆகும்போது இட் இஸ் ரிலீசிங் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணோம். இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் அவுட் த்ரூ கிட்னிஸ். சரிங்களா? கிட்னிஸ்ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் which is called as functional unit of kidney. The cells is called as nephrons. இல்லையா? இந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணும்? இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை இட் வில் பி கெட்டிங் எக்ஸ்கிரீட்டட் அவுட். ஸோ யூரியா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூரியா, உங்களுடைய யூரிக் ஆசிட்ஸு, அதே மாதிரி கிரியாட்டினின், இது எல்லாமே வந்து என்ன ஷுட் பி கெட்டிங் எக்ஸ்கிரீட்டட் இல்லையா? ஸோ இது எக்ஸ்கிரீட் பண்ண முடியாத போது இது பிளட்ல வந்து என்ன ஆகும்? அக்குமுலேட் ஆகும்போது யூ வில் பி ஹேவிங் an elevated creatinine, urea, uric acid levels. Now it is termed as acute renal failure. இல்லையா? acute renal condition. இது எலிவேட் ஆகக்கூடாது, ஒரு மார்ஜினல் லெவலில் அதனுடைய அளவீடுகளை தாண்டிடுச்சு அப்படின்னா யூ கெட் திஸ் டிசீஸ், ரீனல் டிசீஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ தட் வி டீல் லேட்டர் ஆன். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். அப்போ செல் அடுத்து பண்ண வேண்டிய என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் சாப்பிடுது அப்படின்னு இல்லையா? அடுத்து வந்து என்ன பண்ணுது? தண்ணி குடிக்குது.
நீங்க தண்ணியை குடிக்கிறீங்கன்னா செல்லும் தண்ணியை குடிக்குது. அது வந்து தண்ணி தாகம் அடிச்சு அது வேணும்னு கேட்கும் போது தான் நீங்க தண்ணியை குடிக்கிறீங்க. அப்ப நீங்க குடிக்கல, அதுதான் கேட்குது இல்லையா? அப்ப பாடி ஃப்ளூயிட் மெயின்டெனன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வெறும் பாடி ஃப்ளூயிட்ஸ் மட்டும் பத்துமா? பத்தாது. அப்ப பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றதுல என்ன இருக்குது? solute and solvent were found in body fluids. The body fluids, it comprises of solute and solvent. What is solute and what is solvent? சரிங்களா? Solute is one which gets dissolved in water and solvent is one which dissolves the solid part. Solute is called as solvent. கரைப்பான் கரைபொருள் அப்படின்னு சொல்றோம்ல. உப்பு வந்து என்னது? கரைபொருள். கரைப்பான் வந்து என்னது? நீர். இப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். So our entire body is filled with this fluids. அப்ப அந்த fluid balance கெடும்போது உங்களுடைய உப்புச்சத்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கரைப்பான் இருக்கு பாத்தீங்களா? சாரி, இந்த கரைபொருள் இது கம்மியானாலும் பிரச்சனை. இந்த கரைப்பான் இருக்கு பாத்தீங்களா? இது கம்மியானாலும் பிரச்சனை. அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல ரீஸ்டோரேஷன் பண்றது வந்து கிளினிக்கல் கண்டிஷன்ல ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன பண்றாங்க? fluid balance தான் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ fluid balance தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கிளினிக்கல் இதுல வந்து கண்டிஷன்ஸ்ல வந்து அட்மினிஸ்டர் பண்ணக்கூடியது. தட் இஸ் ஐவி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ரீஸ்டோரிங் த பாடிஸ் ஃப்ளூயிட் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றாக நம்ம பார்த்தோம் முந்தைய வகுப்புகளில். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் வேர் வெரி மச் ரிக்வயர்ட். விட்டமின்ஸ், மினரல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரைபொருளாக இருக்குது பாடி ஃப்ளூயிட்ல. தண்ணி நிறைய குடிக்கணும், தண்ணியில வந்து மினரல்ஸ் இருக்கணும், உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் நிறைய இருக்கு. அப்போ மொத்த நியூட்ரிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டு ஃபெசிலிட்டேட் நியூட்ரிஷன், டைஜஷன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ டைஜஷன் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுடைய மவுத், வாயிலிருந்து ஆரம்பிக்குது. மவுத்ல இருந்து என்ன இருக்கு? மவுத் இஸ் கால்ட் அஸ் பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மவுத்துக்குள்ள என்ன இருக்கு? டங்க் இருக்கு. டங்கோட சேர்ந்து இந்த பக்கல் கேவிட்டிக்குள்ள என்ன இருக்கு? there are 3 pairs of salivary glands அப்படின்னு இருக்கு. parotid, sublingual and submaxillary அப்படின்ற salivary glands are there. So they secrete bicarbonates, அப்புறம் saliva. They secretes bicarbonate and a sticky mucus substance called as saliva, and along with that they release a very important substance, chemical substance called as a ptyalin. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அப்புறம் லைசோசைம். சரிங்களா? லைசோசைம் and very important potent enzyme called as lysozyme is released by the salivary glands. அப்ப லைசோசைம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி டயலின் வந்து இட் கன்வெர்ட்ஸ் ஸ்டார்ச் இன்டு குளுக்கோஸ். இனிஷியல் லெவல் டைஜஷன் வந்து எங்க நடக்கும்? மவுத்ல நடக்கும். அப்ப வெஜிடபிள், சரிங்களா, உங்களுடைய வெஜிடபிள் கார்போஹைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய குளுக்கோசஸ், இப்ப கீரை இந்த மாதிரி இதெல்லாம் வாயில போட்டு மென்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இனிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. காரணம் என்ன? டயலின் இட் கன்வெர்ட்ஸ் என்ன ஸ்டார்ச் இன்டு குளுக்கோஸ் அண்ட் தட் இஸ் வை யூ ஃபீல் தட் டேஸ்ட் இன் யோர் மவுத். அதனால மென்னு நல்லா சுவைச்சு சாப்பிடுங்க. நம்ம முழுகிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்த பொட்டன்ட் என்சைம், சாரி பொட்டன்ட், வெரி பொட்டன்ட் ஆன்டி, இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது லைசோசைம் அப்படின்னு. லைசோசோம்ன்றது ஒன்று இருக்கு செல்லுக்குள்ள. இது லைசோசைம்ன்றது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு டெஸ்ட்ராய் த பேத்தோஜன்ஸ் தட் மைட் என்டர் அலாங் வித் த ஃபுட் சப்ஸ்டன்ஸ். அப்போ அதிகமான நேரம் வாயில வச்சு மென்று நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்? இந்த லைசோசைம் அப்படின்ற இந்த என்சைம் வந்து என்ன பண்ணும்? உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாவோ இது வந்துச்சுன்னா, பேத்தோஜன்ஸ் ஏதாவது இருந்தா they'll kill it. அதை கொண்டு அதுக்கப்புறம் உள்ள தள்ளுது. ஸோ மவுத்ல வந்து இதெல்லாமே இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் சாப்பிட்டு நீங்க என்ன பண்றீங்க? முழுங்குறீங்க. எச்சி முழுங்குற மாதிரி முழுங்குறீங்க சாப்பாட்டை, கவளத்தை. ஸோ அந்த உணவு கவளத்தை என்ன சொல்லுவோம்? போலஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் போலஸ் இஸ் swallowed in by the lifting up of the tongue. மேல நாக்கு போகும்போது உள்ள போயிடும். அப்ப உள்ள போகும்போது ஈசோஃபேகஸ்ன்ற உணவு குழாய் வழியாக என்ட்ராகி வயிற்றுக்குள்ள போகுது, இறப்பை, ஸ்டொமக். சரிங்களா? அப்ப வயிறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து வயிறை வந்து 2 வயிறாக பிரிப்பாங்க. மேலாப்புல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் ஸ்டமக், கீழாப்புல இருக்கிறது பைலோரிக் ஸ்டமக். அப்ப கார்டியாக் ஸ்டமக்கோட ஈசோஃபேகஸ் வந்து அட்டாச் ஆகும். அடுத்து வந்து கீழே வந்து ஓப்பன் ஆகிறது வந்து வயிறு, பைலோரிக் ரீஜன்ல ஓப்பன் ஆகக்கூடிய ஏரியா வந்து ஸ்மால் இன்டெஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டின்ல இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 பகுதிகள். தட் இஸ் ஜியோடினம், இலியம், ஜெஜினம் அப்படின்னு சொல்லுவோம். 3 பார்ட்டா இருக்கும். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டின் சிறுகுடல் வந்து இட்ஸ் ஹைலி காயில்டு டியூப் இல்லையா? எதுக்காக அப்படின்னா அதிக நேரம் செரிக்கப்பட்ட உணவு அங்கே தங்கிச்சுனா தான் உறிஞ்சப்படுறதுக்கு நேரம் கொடுக்கப்படும். சரிங்களா? அப்ப செரிமானம் வயிற்றுக்குள்ள நடக்கும். சரிங்களா? வயிற்றுக்குள்ள நடந்த செரிமானம் இப்போ வந்து இந்த போலஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா உணவு கவளம்,
வயிற்றுக்குள்ள போனது இட் இஸ் ஃபுல்லி டைஜஸ்டட் அண்ட் கன்சிஸ்டன்சி எப்படி மாறும் அப்படின்னா மாவு மாதிரி மாறிடும். மிக்ஸி கிரைண்டரில் போட்ட மாவு மாதிரி மாறிடும். நவ் இட் இஸ் கால்ட் அஸ் கைம். ஸோ கைம் ஸ்டேட்டுக்கு அது வந்த உடனே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்லி த pyloric sphincter muscles, pyloric stomachல இருந்த அந்த pyloric sphincter muscles now it opens its gateway and allows the chyme to enter into the small intestine for absorption. அப்ப small intestineல chyme வரும், சுத்தி வரும். அப்ப வந்து இலியம் அடுத்து வந்து என்ன வரும்? டியோடினத்துக்கு அடுத்து யூ ஷேப்டு டியோடினத்துக்கு வரும்போது the food is supplied with pancreatic juice. pancreatic juiceன்றது நம்ம pancreasல இருந்து வரக்கூடிய pancreatic juiceம் வரும். அதே சமயம் லிவர்ல கால் பிளாடர்ல இருந்து வரக்கூடிய என்னது அந்த பைலும் வந்து வரும். bile juice and pancreatic juice both were emptied in the duodenum to further digest the chyme அப்படி நம்ம சொல்லக்கூடிய இந்த கன்சிஸ்டன்சி செமி கன்சிஸ்டன்சி நல்லா ஒயிட்டா மில்கி ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். அதுல இந்த இதெல்லாம் விழுந்தோம்னா ஃபர்தர் இன் டியோடினம் the final digestion takes place. இப்போ வந்து என்ன ஆகும்? இந்த கைம்ல வந்து ஒரு பக்கம் பைல் ஜூஸ் வரும், மறுபக்கம் pancreatic ஜூஸ் வரும். pancreatic ஜூஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த இன்சுலின் குளுக்கோகான் ஹார்மோன் இந்த இது எல்லாமே வந்து ஃபார் த மேனிபுலேஷன் ஆஃப் த குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் இன்சைட் த சிஸ்டம் இஸ் டேக்கன் கேர் பை திஸ் pancreatic ஜூஸ். அண்ட் pancreaticல வந்து வரக்கூடிய ஆல்பா செல்ஸ் ரெண்டு விஷயம் இருக்கு pancreasல. சரிங்களா? ஒன் இஸ் கால்ட் அஸ் எண்டோகிரைன் pancreas and another one is called as exocrine pancreas. இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா pancreatic ஜூஸ்ல இருந்து வர்றது எக்ஸோகிரைன் pancreas தான். அதுல இருந்து தான் வரும். எண்டோகிரைன் pancreas என்ன பண்ணும்? ஹார்மோன்ஸை டைரக்டா பிளட்ல ரிலீஸ் பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த pancreatic ஜூஸும் இந்த பக்கம் வரும், இன்னொரு பக்கம் பைல் ஜூஸ் வரும். அப்போ பைல் ஜூஸ் வந்து அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு மிக முக்கியமான உப்புக்கள் இருக்கும். சோடியம் கிளைகோபோலேட் அண்ட் சோடியம் டாரோ கிளைகோபோலேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு உப்புக்கள் கரைசல் வந்து சேர்ந்து அந்த பைல் ஜூஸ்ல வந்து எதுக்காக பயன்படும்னா கொழுப்பை செரிமானப்படுத்துவதற்காக. இப்போ எமல்சிபிகேஷன் ஆஃப் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கொழுப்பை பூராத்தையும் நல்லா அடிச்சு செரிச்சு நம்ம சாப்பிட்ட உணவுல இருந்து வெளியில தள்ளும். சரிங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த pancreatic ஜூஸ், சரிங்களா, பைகார்பனேட்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டிக்காக ஸ்டேபிளா கொண்டு வர்றதுக்காக இந்த pancreatic ஜூஸ் ஒரு பக்கம் உண்டாகி வந்துட்டு அப்போ ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு அடுத்து இலியத்துக்கு வரும். இலியத்துல மைக்ரோவில்லை அப்படின்ற சின்ன ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் தே அப்சார்வ் இன்டு த சிஸ்டம். நியூட்ரியன்ஸ் அப்சார்வ் பண்ணி ரத்தத்துல கலந்து நேராக எங்கே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் என்டர்ஸ் இன்டு லிவர். லிவருக்குள்ள போகும். லிவர் இஸ் த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்கன். Okay, that checks whether the absorbed nutrients were of good quality. That can be whether can be supplied to the body cells. அப்படின்றத லிவர் டிசைட் பண்ணி that is called as hepatic portal system. நல்லா இருக்கு. So hepatic portal system மூலமாக அப்சார்ப் ஆன நியூட்ரியன்ஸ் வந்து they enter into the quality checking organizer which is the liver. இப்போ லிவருக்குள்ள போய் லிவர் வந்து ஓகே இதை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கு பிறகுதான் இட் என்டர்ஸ் இன்டு த சர்க்குலேஷன் அண்ட் இட் என்டர்ஸ் இன்டு ஆல் த அதர் ஆர்கன்ஸ். மீதி ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் போக முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் சர்க்குலேஷன். இதெல்லாம் நடக்கக்கூடியது. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அன்அப்சார்ப்டு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கைம் வந்து அப்சார்ப்ஷன் வந்து இலியத்துல கைம் நடந்துடும். இப்ப மீதி இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரஃபேஜ். சரிங்களா? the undigested food particles were called as roughage and these roughages were thrown into the large intestine. பெருங்குடலுக்குள்ள அனுப்பிச்சிடலாம். நீங்க பெருங்குடல் ஐ மீன் டோட்டல் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல நீங்க எடுத்து டைம் இருக்கும்போது வரைஞ்சு பார்த்து என்னென்ன ஆர்கன்ஸ் எங்க இருக்குன்னு நான் சொன்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அப்ப உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அன்டைஜஸ்டட் ரஃபேஜ் இருக்கு பாத்தீங்களா? இட் இஸ் த்ரோன் இன்டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்ப லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வரும்போது பாத்தீங்கன்னா கோலான் அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜ் இன்டெஸ்டைன் இது என்ன கோலான்னு சொல்றோம்? அசெண்டிங் கோலான், மேல் நோக்கி போகக்கூடியத அசெண்டிங் கோலான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் கோலான். அப்படி டிரான்ஸ்வர்ஸ்னா படுக்க வச்சதுல இப்படி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா கீழே வரும் டிசெண்டிங் கோலான். டிசெண்டிங் கோலானுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எஸ் ஷேப்ல வரும். தட் இஸ் கால்ட் அஸ் சிக்மாய்டு கோலான். சிக்மாய்டு கோலான். சிக்மாய்டு கோலானுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்டம் இஸ் த ஃபீக்கல் பேக். ஃபீக்கல் பேக்னா மலப்பை ரெக்டம். இந்த ரெக்டத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய துவாரத்துல ஓப்பனிங் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்ல ரெண்டு கதவு மாதிரி மசில்ஸ் இருக்கும். ஸோ தோஸ் மசில்ஸ் வேர் கால்ட் அஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
they are sphincter muscles or perianal muscls அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பெரியனல் மசில்ஸ் தான் வந்து என்ன பண்ணணும்னா மலம் கழிக்கும் போது அது ரிலாக்ஸ் பண்ணி உள்ள வந்து அலோவ் பண்ணும். இட் அலோவ்ஸ் த எக்ஸிட் ஆஃப் ஃபீக்கல் கண்டென்ட் டியூரிங் டீஃபிகேஷன் பை ரிலாக்ஸிங் த ஏனல் ஸ்பிங்டர் மசில்ஸ். ஏனல் ஸ்பிங்டர்ஸ் தான் ரிலாக்ஸ் ஆகும்போது ஃபீக்கல் கண்டென்ட் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட். சரிங்களா? And the retention holding capacity of fecal content inside the rectum is because of the capacity of the muscles, anal muscles. At times of inflammation of this anal muscles வந்து the perianal muscles inflammation எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் இல்லைங்களா? ஒன்னு, if it is getting infected, it gets inflamed. So infection நடக்கும்போது inflammation நடக்கும். ஸோ கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியனல் அப்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெரியனல் அப்சஸ்னா என்ன? சலங்கட்டிடுறது. மலவாய் பகுதியில் சலங்கட்டி இருக்கிறத we call it as பெரியனல் அப்சஸ். ஸோ இந்த பெரியனல் அப்சஸ் வந்து வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்றது, காரமான உணவுகளை சாப்பிட்றது, முறையான மலம் கழிக்கக்கூடிய பழக்கங்கள் இல்லாதது, ஃபைபர் கண்டென்ட் உடலில் கம்மியாகும் போது என்ன ஆகும்? டீஃபிகேஷன் கஷ்டப்படும் போது, ரொம்ப கஷ்டப்பட்டு டீஃபிகேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலவாயில் அந்த நான் சொன்ன பெரியனல் மசில்ஸ் பூராமே வந்து உராய்வுகள், அதாவது மலம் கட்டி விட்டது அப்படின்னா வந்து இறுகிருச்சு அப்படின்னா வரும்போது அந்த சுவர்களை, சரியா, if once because of a deficiency of a fiber content, if the fecal content becomes more solid, what happens? It will be automatically, it will be damaging the walls of the perianal muscles. அப்ப பெரியனல் மசில்ஸ் வந்து என்ன ஆகும்? உராய்வு ஏற்படும் போது it gets inflamed. And the regular inflammatory process, it takes the anal sphincters into the next level. That is an inflamed condition. Inflamed conditionல போயிடும். அப்ப inflamed conditionக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? Automatically it gets என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it will be getting inflammation is என்ன அப்படின்னா ஒரு அப்சஸ் அப்படின்னு சொல்லணும். அப்ப பெரியனல் அப்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கார இடத்துல கட்டி என்னால உட்கார முடியும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன். அப்ப பெருங்குடலுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன்? லார்ஜ் இன்டெஸ்டைனோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது மலக்குடல் சார், அது வந்து மலத்தை கடத்தும் சார். இட் இஸ் an organ that is concerned in the removal of waste அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் the major function of a large intestine is reabsorption of water from the diet what we take. நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் உடல் வந்து மீண்டும் பெருங்குடல்ல இருந்து உறிஞ்சி எடுத்துக்கும் உடம்புக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா whenever you get infected with some sort of gastritis or due to some gastric infections or stomach infections, what happened when you meet with the diarrhea or conditions like dysentery, இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு, வயிற்றால இந்த மாதிரி நீங்க போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? your body water content gets depleted. அப்படி depleted ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா you lose your consciousness. இல்லையா? பாடி பேலன்ஸை லூஸ் பண்ணிடுங்க. ஹோமியோஸ்டாட்டிஸ் ஸ்டாசிஸ் வந்து it gets disturbed. அப்ப முக்கியமான பங்கு வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டருக்கு இருக்கு. அப்ப ஓரல் ரீஹைட்ரேஷன் அப்ப வந்து கொடுப்பாங்க. அப்ப இந்த தண்ணியை வந்து அதிகமாக உறிந்து எடுத்து விட்டுருச்சு அப்படின்னா அதிகமாக உரியாது. உடம்புக்கு தேவையான நீரை உணவுல கழிவுகள்ல இருந்து அது எடுத்துக்கணும் பெருங்குடல். நீங்க தண்ணியே குடிக்கலன்னா என்ன ஆகும்? எந்த அளவுக்கு நீர் தேவையோ அந்த அளவுக்கு நீர். இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் எனஃப் வாட்டர் பர் டே 8 glass to 10 glass of water நீங்க எடுத்துக்கல. இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் தட், வாட் ஹேப்பன்ஸ்? த பாடி ட்ரைஸ் டு it tries to compensate the deficiency by taking excess of water from the roughage which is found there in the large intestine. Now the roughage, it gets more and more solidified into a tough hard content. மலை கட்டிடுச்சுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? சோ இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா விட்ட மாதிரி அந்த இறுகி போயிடும். So automatically it causes some serration on the walls of the inflammations onto the walls of the perianal muscles leading to the first level. இல்லையா? anal fissures எழுதிக்கோ. So first levelல anal fissures will start. anal fissures என்ன? இந்த மலக்குடல்ல வெளியில வரக்கூடிய அந்த சுவர்ல இருக்கக்கூடிய பெரியானல் மசில்ஸ்ல நிறைய புண்கள் வந்துருச்சுன்னா now it is called as anal fissures.
இது எதனால வந்துச்சு? போதுமான அளவு ஃபைபர் இல்லை உடம்புல, போதுமான அளவு நீரை நம்ம எடுத்துக்கொள்ளல, மலம் வந்து இறுகி கட்டி என்ன ஆயிடுச்சு? உற்சவர்களை நிறைய வந்து புண்ணாக்கிடுச்சு. So now you meet with an health issue which is called as என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா inflammatory first level anal fissures. So anal fissures வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா sooner or later it develops into anal abscess, கட்டி. சரிங்களா? It forms into an anal abscess. So anal abscess automatically it will be getting treated by various modes of treatment. Either it happens to be allopathy, Ayurveda, Siddha, or any sort of medications, or even traditional medications. So what happens? The abscess, it bursts and it releases the pus cells out. And automatically the wound gets subsided. Okay. But it can relapse at any point of time. திரும்ப வரலாம். So வராம இருக்கிறதுக்கு you will have to follow a proper diet. Yeah. So இதெல்லாமே நம்ம will have to take it into consideration. So repeated anal abscess, then fissures, okay. If it is untreated, if it is not properly handled through our diet, what happens next? We land up or we end up with a kind of serious complication called as hemorrhoids. So hemorrhoids are the piles. So hemorrhoids are of two types, internal hemorrhoids and external hemorrhoid. Internal hemorrhoid were not noticed immediately, but there will be discharge of blood in the stool. Yeah, மலம் கழிக்கும் போது இரத்த கசிவு ஏற்படும். மலவாயில் அரிப்பு ஏற்படும். You will find itching in your anus. Soon after defecating, you find this itching in your anus, or even before defecation, you feel some itching, irritation in the anus. Okay, so these are all some initial symptoms that shows that your anal, perianal muscles were got irritated by some inflammation due to improper water intake, fiber intake, and due to difficult defecation. Yeah, கஷ்டப்பட்டு மலம் கழித்தல். Piles. Okay, fine. So this is our, outlook of our digestive system. Yeah. Right. இப்போ the digestion ஆயிடுச்சு, ஒரு பக்கம் கழிவு போயிடுச்சு, excess of unwanted things were excreted out, and இன்னொரு பக்கம் தேவையான wanted nutrients were absorbed into the system and they were supplied into the cells, tissues, organs and organ systems for maximum good functionality. இல்லையா? அந்த நியூட்ரியன்ஸ் நம்ம உள்ள போயிடுச்சு இல்ல. இப்போ அந்த நியூட்ரியன்ஸ் போயிடுச்சு. நியூட்ரியன்ஸ் போனது உள்ள என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it is getting what is physiology அப்படின்னா the metabolism is called as physiology. இன்னொரு வேர்ட்ல நம்ம சொல்றோம். But what is metabolism? எழுதிக்கோ. Metabolism, it comprises of two. One is called as anabolism and another one is called as catabolism. Anabolism is the constructive process. Catabolism is a destructive process. What is anabolism? Constructive process. Example, very simple. நான் சொன்னேன் பாத்தீங்களா, excess of glucose when found in the blood, it is utilized by the liver and muscles, skeletal muscles, and they convert the excess of glucose into glycogen. It is a constructive process. Yeah, construction is happening. Glucose is constructed into glycogen, right, with the help of the hormone insulin. Okay, so it's a constructive process. Anabolism is taking place. Okay. On the other hand, during starvation, what happens? You need glucose, without which you cannot perform any function. Energy is highly required and energy is supplied only through glucose. அப்போ what happens? நீங்க சாப்பிடாம இருக்கும்போது உங்களுடைய muscles, they need to function. So muscles are of two types, voluntary, involuntary muscles. Voluntary muscles were those muscles found with your skeletal system. Involuntary muscles were those muscles which are connected or which are made up by your organs, vital organs. Heart muscles இருக்க involuntary, அதை பம்ப் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு எப்பவுமே வந்து எனர்ஜி தேவை, குளுக்கோஸ் தேவை. நீங்க விரதம் இருக்கிறீங்க, பட்னி கிடக்குறீங்க அப்படின்னா அதை பத்திலாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு குளுக்கோஸ் இருந்தா நான் வேலை செய்வேன், இல்லை வேலையை நின்றுவேன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா it is called as a negative feedback mechanism. Our body operates on negative feedback mechanism. எப்படி எக்ஸஸ் பூரா எடுத்து சேமிச்சு வச்சுக்கோ இல்லையா? இல்லாத போது they save the excess of nutrients for future requirement on emergency requirement into the body tissues. இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், it is called as negative feedback mechanism. சரிங்களா? நீங்க சாப்பிடாம இருக்கும்போது என்ன ஆகும்? Glycogen is broken down into glucose, it is released into the bloodstream and it reaches every involuntary muscles
and thereby they support the maximum functionality of every organ and organ system. சரிங்களா? ரைட்? ஸோ மெட்டபாலிசம்ன்றத நீங்க மிக முக்கியமாக பிசியாலஜில ரொம்ப முக்கியமான டெர்மினாலஜியா வந்து என்னது? மெட்டபாலிசம். மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மெட்டபாலிசம்னா என்னது? கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ் as well as a destructive process. அப்ப கிளைகோஜன் உடைக்கப்பட்டு குளுக்கோஸாக மாறி ரத்தத்திற்கு வர்றது destructive process. That is called as catabolism. அப்ப மெட்டபாலிசம் is made up of anabolism and catabolism. Construction and destruction is there. இல்லையா? ஆத்தல் அழித்தல், ஆத்தல் காத்தல் அழித்தல், இது மூன்றுமே இருக்க வேண்டும். இருந்தால் மட்டுமே ஹோமியோஸ்டாசிஸ் அங்கே நிலைக்கும். Without production, without saving or without destruction, the body loses its stability as well as it loses its என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா integrity in homeostasis அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கிறேன். ஓகே ரைட். இப்போ இது மேலோட்டமாக நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க சாப்பிட்ட சாப்பாடு இதெல்லாமே எப்படி வந்து தேவையான பொருட்களாக உள்ளே சென்று எப்படி அதெல்லாம் சேமிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு அனபாலிசத்துல தேவைக்கு எப்படி அவையெல்லாம் உடைக்கப்பட்டு கெட்டபாலிசத்துல பாடிக்கு சப்ளை பண்ணுது, நீட் அண்ட் நெசசிட்டி ஆர் டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி எப்படி சப்ளை பண்ணுன்றத நம்ம பார்க்கறது தான் இந்த பிசியாலஜி. அப்போ இந்த மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்கல அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இல்லையா? அப்போ உடம்புல நோய் அப்படின்றது டிசீஸ் அண்ட் டிசார்டர் போத் டெர்மினாலஜிஸ் வேர் டிஃபரெண்ட். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஜென்ரலா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டிசீஸ் டிசார்டர் ரெண்டும் வெவ்வேறு. Disorder were happening due to the malfunctioning of the organ and organ system due to defective metabolism. எழுதி வச்சுக்கோ. ரைட்டா? அப்ப what is disease அப்படின்னா disease is an unpleasant condition that disturbs the harmony of the working system. சரிங்களா? ஒர்க்கிங் சிஸ்டம் வந்து இருக்கிறதுல ஒரு காரணியினால அது வந்து உடைக்கப்படுகிறது. ஹார்மனி அப்படின்னு நம்ம சொல்லப்படுது பை எ பேத்தஜன். சரிங்களா? இஃப் எ பேத்தஜன் பை an external foreign object, சரிங்களா, and living organism, any invasion of a foreign object, a foreign living organism that can be classified as a bacteria, virus, protozoa, fungus, all microorganisms. சரிங்களா? நுண்ணுயிரிகளினால் ஒரு தாக்கம் ஏற்படும் போது இன்ஃபெக்ஷன் மூலியமாக ஒரு இன்ஃப்ளமேஷன் உண்டாகி சரிங்களா ஒரு உடல் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது அப்படின்னா that is called as disease. So disease and disorders both were two different terminologies that you should be able to discriminate and should be understanding better so that only you can address the conditions whether it is a disease or a disorder அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இதை கொடுக்க முடியும். சரிங்களா? There is no meaning at all for treating a patient with antibiotics when he is suffering with metabolic disorder. சரிங்களா? When he is found with the disorder, that is no meaning at all if you are going to treat him with the antibiotics. That is the drug which is mentioned or that is the drug which is concerned for treating disease. Disease கொடுக்குற போய் டிசார்டர் கொடுத்துட்டு இல்லை நேச்சுரோபதியிலே நீங்க ஒரு டிசீஸ் வந்திருக்கு ஒருத்தருக்கு இல்லையா? he is infected with meningococcal bacteria இல்லையா? மெனிஞ்சோகாக்கஸ்னால வந்து அவர் மெனிஞ்சைட்டிஸ்ல வந்திருக்காருன்னா அவருக்கு நீங்க வாங்க நான் ஐ டீச் யூ யோகா டு கரெக்ட் யுவர் மெட்டபாலிசம் அப்படின்னீங்கன்னா இட் இஸ் யூஸ்லெஸ், மீனிங்லெஸ். ஸோ மெட்டபாலிசம் இட் கேன் பி கரெக்டட் இன் அ நேச்சுரல் வே. பட் இதான் வந்து டிசீஸ் இட் நீட் டு பி அட்ரெஸ்ட் சரிங்களா வித் ஸ்பெஷல் கேர் பை பூஸ்டிங் த இம்யூனிட்டி ஆஃப் ஒன்ஸ் பாடி. Diseases can be addressed. சரிங்களா? And by correcting the metabolism of every individual system, the metabolic disorders can be corrected. சரிங்களா? இப்போ சுகர் வந்துருச்சு. சுகர் எதனால வந்துச்சு? அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ்னால வந்துச்சு. இல்ல ஒரு பக்கம் குளுக்கோஸ் நல்லாவே நீங்க உள்ள வந்துருச்சு பாடிக்குள்ள. இன்சுலின் உங்களுக்கு நல்லாவே சுரக்குது. இன்சுலின் கொண்டு போய் செல்களுக்குள்ள இந்த குளுக்கோஸை செலுத்த முடியாதனால ரத்தத்துல ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்றாங்க? இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டைப் 2 டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இல்லைங்களா? அதுக்கடுத்து என்ன ஆகுது? உள்ள ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு குளுக்கோஸ் லெவல். அப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் யூஆர் டேக்கிங் சம் ட்ரக்ஸ் அண்ட் யூஆர் மெயின்டைனிங் யுவர் லெவல். இப்போ நிறைய பேர் சொல்ல கேள்வி, சார் எனக்கு நார்மல் சுகர் நார்மலா இருக்கு சார். எவ்வளவு இருக்குப்பா? 250 இருக்கு சார் சாப்பிட்டதுக்கு பிறகு. 250 நார்மலா? ஆமாம் சார், மாத்திரை போட்டுக்கிறேன் 250 நார்மலா.
Okay, then you are subjected for so many other complications followed associated diabetic complications. Yeah, diabetic neuropathy first. இல்லையா? அடுத்து diabetic nephropathy, neuropathy, diabetic neuralgia, myalgia, இது எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா, right? So in the negative feedback mechanism, it should be properly getting operated, unless otherwise you cannot correct your diseases or disorders. You should be having a proper functional knowledge about metabolism. மெட்டபாலிசத்தை பற்றிய முழுமையான ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை சரி செய்ய முடியும். ஓகே, அப்போ மெட்டபாலிசம் தேவையானது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ல நம்ம தனி கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். நேச்சுரோபதியில எப்படி ஒரு டயபிட்டிஸ் வந்து அதை எப்படி நம்ம மெட்டபாலிக் கண்டிஷன் வந்து டிசார்டர், இட் இஸ் நாட் அ டிசீஸ். Disorder can be corrected by correcting the metabolism. But diseases need to be addressed by boosting the immunity. So only you can come out of your disease. But disorder அப்படி கிடையாது. You need to correct your system. You need to restore your system back to balance. சரிங்களா? ஸோ மெட்டபாலிசம் எனக்கு இதாகி போயிடுச்சு, கண்ணா பண்ணான்னு போயிடுச்சு இல்லையா? என்னோட உணவு பழக்கம் சரியில்லை, என்னுடைய மனதளவுல ஆற்றல் அப்படின்றது சரியாக முறையாக பராமரிக்கப்படலை, இப்போ மனசு கெட்டு போச்சு, உடம்பு கெட்டு போச்சு, ஐ எம் எண்டிங் அப் வித் மெட்டபாலிக் டிசார்டர். இதை போயிட்டு நான் மாத்திரையை போட்டு நான் சரி பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா there is no meaning at all. You will have to correct your system first. You will have to restore normalcy, without which disorders cannot be corrected. ரைட்டுங்களா? So in naturopathy, every single disorder can be corrected with a proper regimen of naturopathy modalities which has been given as treatment regimen. Okay, so இதெல்லாம் ப்ராப்பரா நம்ம பண்ணோம்னா definitely we can bring out of any condition from any patient. அது ரொம்ப முக்கியமானது. So how naturopathy is standing aloof on a victory stand அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it has got some proven technologies, not technologies, it has got some proven modalities to treat every condition. Either it happens to be a disease or disorder, it can be addressed easily by proper administration of a treatment protocol is more important. சரிங்களா? Fine then, okay. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு அடுத்த லெவல்ல என்ன தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சிஸ்டத்துல நியூட்ரிஷன் அண்ட் டைஜஷன் பத்தி நான் சொன்னேன். இதை எய்ட் பண்ணக்கூடிய, இதை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய அடுத்த சிஸ்டம் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இமிடியட்லி ஃபாலோட் பை அவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் அவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இல்லையா? பிராணம். Respiratory system is the one which is followed immediately next to the digestion, because the oxygen alone can oxidize the food to release the energy. So metabolism எப்படி நடக்குது? ஒன் சைட்ல வந்து ஆக்சிஜன் இருந்தா தான் இது நடக்க முடியும். ஆக்சிடேஷன் இட் ஹேப்பன்ஸ் தேர். எரியூட்டுதல் அப்படின்னா குளுக்கோஸை எரிச்சுதான். குளுக்கோஸ் as such it is not giving energy. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குளுக்கோஸை நான் சாப்பிட்டேன்னா குளுக்கோஸ் எனக்கு எனர்ஜி இல்லை. Glucose is burnt. Glucose is burnt by oxygen to release one more substance called as ATP, adenosine triphosphate. Adenosine triphosphate release ஆனதா, that is the ultimate source of energy and not glucose. அப்ப குளுக்கோஸ் மட்டும் என் உடம்புல இருந்துகிட்டே இருக்கு, ஏடிபி இல்ல. Here comes the metabolic correction. நான் சொன்னேன் பாத்தீங்களா, மெட்டபாலிசம் எப்படி கரெக்ட் பண்ணலாம்ன்றது. இந்த here comes the distinctive treatment protocol of correcting sugar, diabetes. அப்ப குளுக்கோஸை வந்து it should be oxidized. Glucose should be oxidized and it should be burnt to release ATP. And for burning the glucose, what is required? Oxygen is required. Your breath is required. Okay, and breath நான் சொன்ன மாதிரி நீங்க உள்ள இருக்கக்கூடிய காற்றுல ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளவு? மிகவும் கம்மி, சொற்ப அளவு தான் இருக்கு. Near about 19% of oxygen is there in the volume of air. 500 ml of air what you inhale and exhale out, it comprises just hardly 19% of oxygen. அப்ப இந்த ஆக்சிஜன் இஸ் த மெயின் சோர்ஸ் தேர் இன் கன்வெர்ட்டிங் த குளுக்கோஸ், சரிங்களா, இன்டு ஏடிபி. குளுக்கோஸ் வந்து எரிக்கப்பட்டு ஏடிபியாக மாறணும். அப்ப இந்த ஏடிபி வந்து என்னவாக மாறும் அடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏடிபி ஃபர்தர் என்ன ஆகும் அப்படின்னா, இட் ரிலீசஸ் ஒன் மாலிகுல் ஆஃப் இன்ஆர்கானிக் பாஸ்பேட், ஐபி. அப்ப ஏடிபின்றது வந்து ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் மாலிகுலை ரிலீஸ் பண்ணிடும். தட் இஸ் த அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இப்ப now ATP becomes ADP அப்படின்ற adenosine diphosphate. Adenosine triphosphate, by releasing one molecule of inorganic phosphate, it gets converted into adenosine diphosphate.
Again, this adenosine diphosphate combining with one more molecule of inorganic phosphate, again it forms adenosine triphosphate. உங்க உடம்புக்கு தேவை ஓகே, உங்க உடம்புக்கு தேவை என்னது? ஆக்சிஜன். எதுக்காக தேவை? குளுக்கோஸ் மாலிகுலை உடைத்து ஏடிபியை ரிலீஸ் பண்றதுக்கு. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஆக்சிஜன் போதுமான அளவு உங்களுக்கு இருக்கிறதா? நிறைய இருக்கு சார். நான் உட்கார்ந்த இடத்துலயே இருந்தா எனக்கு ஏன் சுகர் வருது? ஆக்சிஜனுடைய இன்டேக் கம்மியாயிடுச்சு. ஏன் கம்மியாகுது? நீங்க மூச்சு விடுறது ரொம்ப அரையும் குறையமா ஏசி ரூமுக்குள்ளேயே இருந்து மூச்சை விட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒரே மூச்சை, இல்லையா? அடுத்த விஷயங்கள் நிறைய. when you are depressed, what happens? Your respiratory portion differs, it changes. அப்போ ஆக்சிஜனுடைய லெவல் உள்ள போறது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. அப்போ ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. இன்னொரு பக்கம் சாப்பாடை மட்டும் கூட்டிக்கிட்டே போறீங்க, உட்கார்ந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு பக்கம் பொறிச்சுக்கிட்டே இருக்கு. You're taking food on one side and keep on doing sedentary lifestyle. இல்லையா? ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துக்கிறீங்க, சிப்ஸ் பார்த்துக்கிறீங்களா, படம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நிறைய ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, மூச்சு விடுறதுக்கு வேலையை அங்கே. So there comes naturopathy modalities where we can simply reverse diabetes by means of administrating proper treatment regimen with one treatment modality which is called as prana kumbha reiki therapy that we teach. இல்லையா? prana kumbha reiki therapy அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா மெட்டபாலிக் டிசார்டர்ஸை கரெக்ட் பண்ணக்கூடிய. அப்ப எல்லாத்தையுமே ரிவர்ஸ். இஸ் இட் பாசிபிள் டு ரிவர்ஸ் டிசீஸ்? எஸ், 100% பாசிபிள். இல்லையா? we have reversed. இல்லையா? So based upon the need necessity of a patient who really gives some good amount of commitment will be definitely there in the treatment success. இப்போ தைராய்டு ஒருத்தவங்களுக்கு இருக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. தைராய்டு ஹார்மோன் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த பாடி மெட்டபாலிசம். அப்ப தைராய்டு ஹார்மோன் பாதிச்சிருச்சுன்னா எல்லா உறுப்புகளுமே பாதிக்கும். சரிங்களா? அப்ப she was under levothyroxine 150 micrograms per day எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஈவன் தென் her TSH level was not normal. TSH level வந்து ஒரு 35 அந்த மாதிரி இருக்கு. ஸோ அவங்க வந்து she is coming to our prana kumbha reiki treatment, that is tortoise level breathing. TLB கிளாஸ் நான் போட்டிருந்தேன். அதுல வந்து ரொம்ப கம்மியான மக்கள் மட்டும் வந்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ தே ஆல் காட் பெனிஃபிட்டட். மகேந்திரன் சார் மட்டும் அதில் இப்போ இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். சுந்தர் இருக்காப்புல. மகேந்திரன் சார், சுந்தர் அண்ட் சுஜிதா மேடம், ஷி ஆல்சோ அட்டெண்டட். வேற யாரும் அட்டன் பண்ணல. ஓகே, ரைட்டுங்களா? ஓகே. ஸோ தேர் வி ரிவர்ஸ்ட் hypothyroidism of a patient. So her level of TSH was near about 50, 60. ஆனா இந்த நான் சொன்னதுன்னா need not stop levothyroxine. You keep taking levothyroxine. Let us monitor the TSH level and slowly we can cut down the drug and we can come out of the disease, the disorder. So she started doing it. இல்லையா? அவங்களுடைய lung volume பார்த்தீங்கன்னா it got increased. So increase ஆகி இன்னைக்கு பார்க்கும்போது I was very happy. She got TLV அப்படின்னு சொல்றோம், டோட்டல் லங் வால்யூம் வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம் கிளாஸ்ல. ஸோ ஹர் லங் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்டு. தென் ஐ சஜஸ்டட் ஹர் டு கோ ஃபார் அ thyroid profile. Now she came out with an astonishing report saying that I got the TSH only 9, dropped down from 60. TSH level 60 ல இருந்து எவ்வளோ இருக்கணும்? இட் ஷுட் பி பிலோ 5. இல்லையா? நார்மலா தைராய்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா TSH வச்சு தான் பார்ப்போம் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசத்துல. So if it is going to be less than 5, then it is normal thyroid. Yeah. But now from 60, it got dropped to 9. She's feeling better. Her creatinine and uric acid levels got dropped, and now she's perfect. Yeah. And sooner or later, very soon she'll be coming out of the disease. Breath is more important. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குளுக்கோஸ் ஏன் இத்தனை பேர் இன்னைக்கு டயபிட்டிஸோட இருக்கான் அப்படின்னா முறையான பயிற்சி கிடையாது, முறையான பிராணம் உள்ள போறது கிடையாது, ஆக்சிஜன் போதுமான அளவு போறது கிடையாது. So always I insist that we have to pose 3 sort of stress to our body. சரிங்களா? 3 sort of stress அப்படின்னு சொல்றது வந்து நம்பர் 1 is breathing stress. Early in the morning breathing stress நான் கொடுக்குறேன் இருக்க அந்த மாதிரி இல்ல. Ventilation is required. சரிங்களா? While you make some brisk exercise, okay, when you do some active walking, சரியா, ventilation is enhanced. When ventilation is enhanced, intake of oxygen is enhanced. When intake of oxygen is enhanced,
the metabolic conditions were improved. And diseases automatically gets vanished. டிசீஸே இல்லாத ஒரு இதுக்கு நம்ம போயிடும். அப்போ ஒர்க் அவுட்டே நான் பண்ண மாட்டேன், எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், மூச்சும் நான் விட மாட்டேன், ஏசி ரூம்ல உட்காந்துக்குவேன், இல்லையா உட்கார்ந்த இடத்துல நிறைய சாப்பிடுவேன், செடன்டரி மோட் ஆஃப் லைஃப் ஸ்டைலில் இருப்பேன், ஆனால் எனக்கு நோய் வரக்கூடாது அப்படின்னா வாட் கேன் வி டூ? தேர் இஸ் நோ சச் ட்ரீட்மெண்ட் ஃபார் சச் பீப்புள் இன் நேச்சுரோபதி. இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அலோபதியில் அவங்க கண்டிப்பாக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு they have to travel for make some living, இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ரைட்டா? ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நியூட்ரிஷன். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்னாகும், பிரெத் வந்து வேணும்னு கேட்கும். நிறையா சாப்பிட்டீங்கன்னா மூச்சு வாங்கும், இல்லையா? நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு ஃபுல் கட்டு மத்தியானம் படுத்துருவோம், பார்த்தீங்கன்னா புரட்டை வந்துக்கிட்டே இருக்கும். Oxygen is not sufficient to digest the excess fat and glucose which was found there in the blood. அப்போ என்ன ஆகுது, sooner or later he is going to end up with some respiratory disorder, obesity and everything. Metabolism is not there, yeah. Destruction is not there. Construction is also very tough to happen there inside the body. So physiology is getting disturbed there, ending up with some metabolic disorders. ரொம்ப சிம்பிள். ஏன் வருது அப்படின்னா இதுதான் காரணம், சரிங்களா? நீங்க இன்னைக்கு ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட போறீங்களா, காலையில ஒரு 12 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்து சாப்பிடுங்க. It won't do anything. Next day also you will have to do for the next 2 to 3 days. 72 hours is required for elimination of those foods which are considered to be garbage. இல்லையா? குப்பைக்கு போக வேண்டியதெல்லாம் நம்ம எடுத்து உள்ளுக்குள்ள போட்டுருக்கோம்னா அதை எலிமினேட் பண்றதுக்கு தன்னா டைம் தேவை, ரைட்? ஃபைன். ஸோ திஸ் இஸ் ரெஸ்பிரேஷன். வென் digestion capacity, though the patient may have it in good amount, if he or she is going to feed with some unwanted, unscheduled, improper diet, then automatically the rate of respiration increases. And if the rate of respiration is not facilitated by proper means of exercise, what happens? உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த respiratory organ gets affected due to the stress. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், before the organs they give you a stress in the form of disease, you start giving stress to it. There are 3 kinds of stress. Once if you imply it on your daily life, it can restore normalcy and it can keep you always healthy. Number 1 stress is your breathing stress. That is pranayama. Naturopathy நம்ம பார்க்கக்கூடிய pranayama, breathing stress. Number 2 is physical stress. Physical stress is your exercise, your நீங்க பண்ணக்கூடிய யோகாசனாஸ் இதெல்லாமே வந்து பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். அடுத்து வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ், we call it as தெர்மல் ஸ்ட்ரெஸ். அப்படின்றது என்னது அப்படின்னா ஹீட் அண்ட் கோல்டு பாத். எப்ப ஹீட்டான பாத் எப்போ எடுத்துக்கணும், கோல்டான பாத் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் அட்ரெஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் எ தெராபிட்டிக் வேல்யூ, ரைட்டுங்களா? ஸோ தீஸ் ஆர் சம் டெக்னிக்ஸ் தட் வி டீச் செப்பரேட்லி, இல்லையா? தனிப்பட்ட ஒரு வகுப்புகளில் சொல்லுவோம் எப்படி குளிக்கணும். குளிக்கணும்னா 45 நிமிஷம் குளிக்கணும். 45 minutes of cold water shower will bring down all your diseases. சரிங்களா? And getting immersed yourself into a tub of water, hot water for 45 minutes, it eliminates so many unwanted toxins from your body and unwanted complications, metabolic disorders. It's a kind of treatment that we suggest and prescribe in naturopathy. சரிங்களா? Right, fine. So இது வந்து ரெஸ்பிரேஷன், டைஜஷன் பற்றி சொன்னேன், ரெஸ்பிரேஷன் சொன்னேன். இந்த டைஜஷனும் ரெஸ்பிரேஷனும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the next one is the excretion. எக்ஸ்கிரீஷன்றது நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கெட்டிங் எக்ஸ்கிரீட்டட் த்ரூ கிட்னிஸ், இல்லையா? ரஃபேஜ் இஸ் கெட்டிங் எக்ஸ்கிரீட்டட் த்ரூ யுவர் அல்டிமேட் டைஜஸ்டிவ் வேஸ்ட் ரிமூவல் ஆர்கன், தட் இஸ் லார்ஜ் இண்டஸ்ட்ரி அண்ட் கோலாம், அது வழியாக போயிடுச்சு, இல்லைங்களா? And the metabolic byproducts which are stored there in your subcutaneous fatty layer, which is found just beneath your skin, will be getting excreted when you do some physical work, active physical work in the form of sweat. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மழை ஜலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய defecation, it should be 2 times a day. ஜலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய என்னது, urination. Urination ஒரு நாளைக்கு எத்தனை போகணும், 7 times. You will have to urinate a minimum of 7 times. எத்தனை போறோம்ன்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. Okay. And drinking water once in 45 minutes, sipping.
சிப்பிங் வாட்டர். வாட்டர்னு சொன்னதான் ஞாபகம் வருது. நீங்களும் குடிச்சுக்கோங்க, நானும் குடிச்சுக்கிறேன் கொஞ்சம். டு கீப் யுவர் பாடி ஹைட்ரேட்டட். சரிங்களா? இது எல்லாமே வந்து நம்ம எசென்ஷியலா நம்ம ஹெல்த்துக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக. இதுல எது இம்பேலன்ஸ் ஆனாலும் சரி, 2 வேளை மோஷன் போகல, sooner or later you are going to end up with some metabolic disorder. 7 to 8 or 9 times நான் வந்து I'm not urinating a day right from morning till night. ஈவினிங் நான் படுக்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போகல. சார் 7 தடவை போனா சக்கரை வியாதி இல்லை சார் இருக்கும். நோ, இல்லையா? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமா போயிட்டே இருக்கு, தண்ணியா குடிக்க மாட்டா போயிட்டே இருக்கு. So these are metabolic conditions. It need to be addressed with proper intake. 2.5 to 2.75 liters of water should be supplemented every day to hydrate our body. இதை குறைஞ்சிச்சு அப்படின்னா டெஃபினெட்லி கம்பார்ட்மெண்ட்ஸ் வைஸ் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகி sooner or later will be ending up with some metabolic disorders. Diseases, opportunities, infections also will be carried over. சரிங்களா? ரைட். ஸோ எக்ஸ்கிரீஷன் இதெல்லாமே பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ முக்கியமாக நம்ம பார்த்த நியூட்ரிஷன், டைஜஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்கிரீஷன். இந்த 4மே வந்து were considered to be very vital areas for living. அப்போ வைட்டல், மிக முக்கியமாக வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு அத்தியாவசியமா தேவை. நான் வந்து ஆரோக்கியமாக ஆயுளோட இருக்கணும்னா இந்த 4 என்கிட்ட கரெக்டா இருக்கு. Sir, I have one question, sir. Sir, please ask your doubts at the end of the session. Oh, sure, sir. So first வந்து என்ன, உங்களுடைய நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இன்டேக் ஆஃப் அ பேலன்ஸ்டு டயட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுவர் டைஜஷன். ஸோ டைஜஷன்னா it is mechanical and it is chemical. Chemical digestion and mechanical digestion. Chemical digestion is brought about by the enzymes which are present there in your body. Mechanical digestion is brought about by the peristalsis. That is a wave. Yeah, contraction, relaxation, வரக்கூடிய waves. சரிங்களா? இதனால நடக்கக்கூடியது டைஜஷன். So in this digestion, the enzymatic digestion as well as the peristalsis, the physical digestion, it can be facilitated in a better way. இல்லையா? எப்ப நல்லா இருக்கும் அப்படின்னா when you do some active work. ஆக்டிவா நீங்க வந்து இப்போ எது வரைக்கும் நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ அது வரைக்கும் இந்த டைஜஷன் ப்ராப்பரா சரிங்களா? மெக்கானிக்கல் as well as chemical digestion were considered to be very much essential, which is facilitated by regular exercise. இல்லையா? நான் சொன்னேன் ஸ்ட்ரெஸ் நம்ம பாடிக்கு அப்ளை பண்ணணும்னு. நீங்க பிரீத்திங் ஸ்ட்ரெஸ் you will have to apply. Then you'll have to apply physical stress. Then you'll have to apply thermal stress. அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீட் அண்ட் கோல்டு மாற்றி மாற்றி கொடுப்போம். ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட்ல வரும்போது அனாட்டமி பிசியாலஜி முடிச்சதுக்கு அப்புறம் தான் you will be getting acclimatized with these knowledges and you can apply it onto the field. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்கும் யாருக்கு எதை கொடுக்கலாம் அப்படின்றது. ரைட்? ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா you will have to take it as a capsule of understanding to treat a condition, the patient. ஓகே, ரைட். இப்போ அவுட்லைன் வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ 4 சொன்னேன் இல்லையா? நியூட்ரிஷன், டைஜஷன். நியூட்ரிஷன் டைஜஷன் இஸ் ஃபாலோட் பை ரெஸ்பிரேஷன். சரிங்களா? ரெஸ்பிரேஷனுக்கு அடுத்து என்ன ஆச்சு? மெட்டபாலிசம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நவ் எக்ஸ்கிரீஷன் ஷுட் டேக் பிளேஸ். சரிங்களா? இப்ப இதுல ஃபெசிலிட்டேட் பண்றதுல ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ரெஸ்பிரேஷனோட சேர்த்து நம்ம சர்க்குலேஷனையும் இன்க்ளூட் பண்ணி, ரெஸ்பிரேஷன் அண்ட் சர்க்குலேஷன் வேர் அகெயின் போத் தேவர் லைக் பாடி அண்ட் சோல். வெறும் ரெஸ்பிரேஷன் மட்டும் வந்து ரெஸ்பிரேஷனுடைய வெஹிக்கிள் யாரு? சர்க்குலேட்டரி சிஸ்டம். சரிங்களா? அப்போ நியூட்ரிஷன், டைஜஷன் எப்படி 2 ஒண்ணா இருக்குதோ அது மாதிரி ரெஸ்பிரேஷன் அண்ட் சர்க்குலேஷன் they both were found to be paired together. 2 சேர்ந்து. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றவர் யாரு அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். The highest stress remover from the body is excretory system. இவங்க எல்லாரும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்றாங்களா அப்படின்றத மானிட்டர் பண்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லிவர். சிம்பிள். சரி, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பாடியை ஃபங்க்ஷனல்ல எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி எனர்ஜி லெவல்ல ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதான்னு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் யாரு அப்படின்னா யுவர் ஸ்பிளீன், உங்களுடைய ஸ்பிளீன். ஓகே, ரைட். இன்மே சிஸ்டம் இது தாண்டி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. நர்வஸ் சிஸ்டம் இஸ் தேர், வெரி வைட்டல். Lymphatic system is there, very vital for removal of
metabolic waste as well as the toxins which are created by pathogens. Yeah, which is also concerned with your immunity process. இதெல்லாம் lymphatic system இருக்குது. ஸோ integumentary system அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் இதெல்லாமே இருக்கு, ரைட்? ஸோ இப்போ நான் சொன்னது ஜஸ்ட் அண்ட் ப்ளூ பிரிண்ட், அவுட் பிரிண்ட் இல்லையா? நீங்க பேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நாலுமே ப்ராப்பரா நான் சொன்ன மாதிரி நியூட்ரிஷன், டைஜஷன், ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன், எக்ஸ்கிரீஷன், இந்த நாலு வைட்டல் ஃபோர்ஸஸும் ப்ராப்பரா ஒரு பாடியில இயங்குச்சுன்னா நவ் திஸ் பர்சன் இஸ் குவாலிஃபைட் டு என்டர் இன் டு த லாஸ்ட் ஒன் மோர் வைட்டல் ஃபேக்டர் ஆர் வைட்டல். இது கடைசியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராசஸ், வைட்டல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ். இந்த நாலு சிஸ்டமும் சரியில்லாதவன் இஸ் அன்ஃபிட் டு என்டர் இன் டு திஸ் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ். ரீப்ரொடக்டிவ் வைட்டல் ப்ராசஸ்க்குள்ள இவன் போகக்கூடாது. காரணம் என்ன? இஸ் டிஃபெக்டிவ். Once if he enters into that reproductive cycle, what happens? He is going to produce a defective generation. Is he fit or not? Yeah. Fit ஆகணும் இல்லையா அப்படின்னா is he without disease? If he is having a disease or disorder, that shows that his body level mechanism comprising the metabolism is not functional. அப்படி இருக்கக்கூடிய நபர் இந்த நாலு சிஸ்டத்துக்குள்ள அடைபட்டு இருப்பார். நியூட்ரிஷன் புவர், புவர் டைஜஷன், புவர் ரெஸ்பிரேஷன், poor circulation. Okay, and all these three things they contribute a very poor excretion. Now the individual is found to be in a disorder or diseased state, and if this person is going to give birth to an young one, definitely that also will be coming out with so many congenital disorders, birth defects, or he'll be carrying defective genes in him, having all sort of disease and disorders. Yeah, so அதனால தான் வந்து என்ன சொல்றாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா they have some pedigree. Pedigreeனா டாகுக்கு போடுற pedigree நினைச்சாங்க. Pedigree is the genetic chart to find out who is fit, having fit gene in them, who is having fit lifestyle, right? Who is having that fitness in them, were eligible for entering into this reproductive family life. சும்மா நானும் கல்யாணம் பண்ணேன், நானும் பிள்ளைய பார்த்தேன் இல்லையா, நாளைக்கு அந்த பிள்ளை வந்து முடமா, நொண்டியா, கண்ணு தெரியாம, குருடா வந்து போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பா? நான் தான் பொறுப்பு. நிச்சயம் என்னால இந்த நாலு சிஸ்டத்தை சரி பண்ண முடியும்னா why should I enter into that marriage life? Why should I call that generation which has done no harm, right? So these are all the things that we should take it into consideration. Yeah, right. Okay, now I'll share you screen from where we start the real physiology. Okay, screen full-ஆ தெரிஞ்சுனா எனக்கு just ஒரு thumbs up கொடுங்க. ஸோ ஹியூமன் பிசியாலஜி நம்ம இவ்வளவு நேரம் பேசின விஷயம்தான். ஓகே, கொஞ்சம் ஃபுல் ஸ்கிரீன் ஆக்கிக்கிறேன் ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் see it properly. ஓகே, ஃபுல் ஸ்கிரீன் தெரிஞ்சா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதா? ஹியூமன் பிசியாலஜி இப்போ ஸ்லைடு மாத்திருக்கேன், தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் கிவ் யுவர் தம்ஸ் அப். இருக்கீங்களா? தூக்கிட்டீங்களா? சார் இது பிரசன்டேஷன் மோட்ல இல்ல, ஜஸ்ட் ஓபன் தான் பண்ணிருக்கீங்க. பிரசன்டேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. இல்ல அது F5 போட்டு அந்த ஸ்லைடு பிரசன்டேஷன் மோடு போயிட்டீங்கன்னா இன்னும் ஃபுல் ஸ்கிரீன் வந்துரும். இப்போ ஃபுல் ஸ்கிரீன் வரலீங்களா? இல்ல ஃபுல் ஸ்கிரீன்ல தான் இருக்கு. இல்ல லெஃப்ட் சைடுல வந்து உங்களுடைய ஸ்லைட்ஸ் தெரியுது, ரைட் சைடுல ஓபனா தெரியுது இல்லையா? நீங்க ஸ்லைட் வியூக்கு போயிட்டு F5 பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே அந்த ஸ்கிரீன் வந்துரும். வியூக்கா? ஓகே, இதுல போயிட்டு அதே பிரஸ் பண்ணுங்க. எதை சார்? அதான் உங்க கர்சர். அதான் இப்ப தெரியுதா ஃபுல் ஸ்கிரீன்? இல்லையே, வரலையே. ஓகே, ஸோ இந்த லேப்டாப்ல எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் உண்டு. ஸோ என்ன ரீசன், எனக்கு ஃபுல் ஸ்கிரீன் தெரியுது பட் எல்லாருக்கும் தெரியல. பட் எனிவே வில் மேனேஜ். சரிங்களா? நோ ப்ராப்ளம், இட் இஸ் ஃபைன் சார், நோ ப்ராப்ளம், வி கேன் ப்ரோசீட். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் வாட் இஸ் பிசியாலஜி அப்படின்னா, பிசியாலஜி இஸ் சயின்ஸ் ஆஃப் ஸ்டடியிங் ஆஃப் த ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் ஃபவுண்ட் இன் த பயாலஜிக்கல் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் பிசியாலஜி அப்படின்னா. லோகோஸ் அப்படின்னா ஸ்டடி, சைசிஸ் அப்படின்னா ஃபைசிஸ் அப்படின்னா நேச்சர் இல்லையா, பாடி நேச்சர். டூ கிரீக் டேர்ம்ஸ் வேர் ஜாயின் டுகெதர். ஓகே, ஃபைன். So Aristotle was the one who emphasized that there is some connectivity between structure and function. So came the
anatomy and physiology ரெண்டு branches எப்படி வந்துச்சு அப்படின்றத சொன்னோம். So William Harvey in 17th century, right? 17th century William Harvey அப்படின்றவர் he described the circulatory system. From then onwards physiology started its bloom on its highest peak. So William Harvey தொடர்ந்து நிறைய researches it came out in physiology. So it contributed to many in the inventions as well as in the proceedings of handling clinical aspects as well as other health aspects of mankind. ரைட்டுங்களா? ஓகே. ஸோ நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. physiology can be divided into viral physiology, bacterial physiology, cellular physiology. எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. But ultimately we need human physiology, basic things. Right? Cellular physiology, it's covered there in the human physiology, and bacterial physiology, it should be getting covered there in the microbiology only for BNOS students and not for DNOS students. Right? So virus na enna, bacteria na enna, இல்லையா, fungi na enna, protozoans na enna, parasites na enna அப்படின்றத பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங், fungi na enna, இதெல்லாம் நீங்க எல்லாமே கொஞ்சம் கிளாஸஸ்ல சின்ன கிளாஸஸ்ல படிச்சிருப்பீங்க. So with that base understanding we can proceed with, and then and there in our class we used to brief about all these things. So that is enough for you to gain some minimal level of knowledge to address issues. Okay, what is the purpose, function, mechanistics? Just leave it off. What is the process and what is the function happening? இதுதான் physiology மிக முக்கியமாக தெரியும். For example, இல்லையா, distinguish between இல்லையா, ஐ மீன் ப்ராசஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹவு டு வி பிரீத்? ப்ராசஸ் பிரீத்திங். எப்படி பிரீத் பண்ணுவோம்? இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் இஸ் த ப்ராசஸ், இல்லையா. ஃபங்க்ஷன் என்னது? ஒய் டு வி பிரீத்? டு டேக் இன் ஆக்சிஜன் அண்ட் டு கிவ் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டு கேள்வி எப்பவுமே டு அண்டர்ஸ்டாண்ட் physiology we should be asking two questions. One is, what is the process involved and what is the function involved? Process என்ன? Breathing in. What is breathe? How do we breathe? எப்படி breathe பண்றோம்ன்றது process. What happens during breathing? Inspiration and expiration takes place. Yeah. So inspiration அப்ப என்ன ஆகுது? Our chest expands. Chest expand ஆகும்போது என்ன ஆகுது? Thoracic volume gets expanded. How this thoracic volume is accommodated அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, by the pulling down of diaphragm. Diaphragm கீழே போகும்போது the volume gets expanded. The intercostal muscles found there in the rib cage, it also gets expanded. இல்லையா? ஸோ இது வால்யூம் ஆஃப் த லங் எக்ஸ்பான்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அப்போ திருப்பி எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது என்ன ஆகுது? the dome shaped ஸ்ட்ரக்சருக்கு திருப்பி again the diaphragm comes back to position. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. மூச்சை உள்ள எடுக்கும்போது மார்பு கூடு விரியுது, மூச்சை வெளியிடும் போது மார்பு கூடு சொல்லுது. Inspiration and expiration are the two process. And what is the function happening there? During inspiration, alveolar exchange, that is, oxygen is dissolved into the bloodstream, and during expiration, carbon dioxide is dissolved out through the lungs, through the bloodstream. இதுதான் நடக்குது, ரெண்டு விஷயம். So carrier இது யாரு? இதுல அப்ப அடுத்த கேள்வி ப்ராசஸ் என்னன்னா, how does blood flow? How does blood flow-ன்றது process. So blood flow through the vasculature, vascular system. Vascular system comprises of two. One is arterial system and another one is venous system. Arterial system carries pure blood, that is oxygenated blood, and venous system carries impure blood, that is deoxygenated blood, carbon dioxide blood. இல்லையா? Why does blood flow? Function. அப்ப அடுத்த கேள்வி கேட்கணும்ல, blood ஏன் flow ஆகுது? To supply oxygen to individual cells. For what? Metabolism. Simple. இல்லையா? ஸோ மெட்டபாலிசத்துல ரெண்டு உருவாகுது. ஒன்று போய் ஆக்சிஜனை கொடுத்துருச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு அங்கே வந்துடும். தட் இஸ் த மெட்டபாலிக், ஃபர்ஸ்ட் மெட்டபாலிக் பை ப்ராடக்ட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒய் டஸ் பிளட் ஃப்ளோ. இப்போ அடுத்து தேர்ட் ப்ராசஸ் கேட்போம். ஹவு டு ஆர்பிசி டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன்? ஆர்பிசி எப்படி ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா, த்ரூ ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். ஆர்பிசின்னா என்னது? ரெட் பிளட் கார்பசல்ஸ் இல்லையா. ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்ல நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடியது பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடியது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இதெல்லாமே இருக்கு. இப்போ ஆர்பிசி என்ன பண்ணுது? சிகப்பணுக்கள். இந்த சிகப்பணுக்கள் எப்படி உருவாகுது? ஆர்பிசி இஸ் ஃபார்ம்ட் பை மீன்ஸ் ஆஃப் என்ன? ஹீமோகுளோபின் found there. Hemoglobin is the respiratory pigment that gives red color to the blood, and hence it is called as red blood corpuscle. சரிங்களா? இப்போ hemoglobin is called as a respiratory pigment because it can combine only with oxygen and carbon dioxide. ரொம்ப சிம்பிள். நீங்க உள்ள இருக்கக்கூடிய காற்று இருக்கு பாத்தீங்களா? when you inhale in the air,
more than oxygen, nitrogen is present. But the nitrogen, it will not affect your body because the nitrogen, it cannot combine with hemoglobin. That is the beauty of nature. இல்லைங்களா? இறைவனோட படைப்புல நம்மளுடைய ஹீமோகுளோபின் கார்பன் டை ஆக்சைடோடையும் ஆக்சிஜனோட மட்டும்தான் சேரும், நைட்ரஜனோட சேராது. So that is the binding ability, affinity. So how does RBCs transport oxygen? அப்படின்னா hemoglobin combines with oxygen and it takes it oxyhemoglobin. Now it becomes oxyhemoglobin and it enters into the cell and it gives out the oxygen and again it becomes normal RBC and it waits there and it takes back the carbon dioxide which comes out as a metabolic byproduct from the cell, and that carbon dioxide is carried, carbon dioxide carrying RBC, now it enters into the veins, venous system, and hence our circulatory system is called as double circuit circulatory system. இல்லையா? ஆர்டிரியல் சிஸ்டத்துல சுத்த ரத்தமும் அசுத்த ரத்தம் வந்து வீனஸ் சிஸ்டத்தையும் வந்து இருதயத்தின் நம்மளுடைய இருதயத்தில் 2 முறை சுத்திகரிக்கப்படுகிறது, இல்லைங்களா? ஓகே, இப்ப அடுத்து why do RBC transport oxygen? அப்படின்னா because every individual cell require oxygen. ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் வேணும். எதற்கு வேணும்? மெட்டபாலிசத்துக்கு வேணும். மெட்டபாலிசம்னா என்ன? கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ், டெஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ், இல்லைங்களா? இதற்கு தேவை. குளுக்கோஸை உடைக்கிறது இஸ் a destructive process, catabolism. எக்ஸஸ் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி சேவ் பண்ணி வைக்கிறது, இட் இஸ் an anabolic process, இல்லையா? கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ். ஸோ இன்டகிரேட் போத் ஃபார் கம்ப்ளீட் பிக்சர். வெரி சிம்பிள். இது ரெண்டையும் நீங்க சேர்த்து இணைச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா you know the process happening there in physiology and you know the functions necessity that is happening there in the physiology of human body. ரைட்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கானிசம் வர்றதுக்கு முன்னாடி it is a single cell. Single cells were all found to be performing the same function. Okay, single cells, they group themselves to form tissues. Now it is called as tissue grade of organization, and these tissues, they perform their own functions, and similarly performing function tissues, they group among themselves to form a organ. ஒரு உறுப்பை வந்து உருவாக்கி ஒரே ஒத்த செயல்களை செய்யக்கூடிய திசுக்கள் எல்லாம், செல்கள் எல்லாமே ஒரே வேலையைத்தான் செய்யும். ஆனா ஒரு வேலையை மட்டும் குறிப்பிட்டு செய்யக்கூடிய செல்களை கொண்ட திசுக்களாக உருவாகும் போது அது வந்து டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்றோம். அப்ப இதே மாதிரி டிஷ்யூஸ் எல்லாமே அதோட ஒன்றோடு ஒன்று சேரும் போது they become organ. ரைட்டுங்களா? ஒரு ஆர்கனாக மாறும். An organ perform one single function. A heart's function is to pump the blood. It contracts, relax, systole, diastole, systole, diastole, nothing more than that. இல்லையா? அப்ப என்ன ஆகுது? ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் ஃபவுண்ட் தேர். இப்ப இந்த ஆர்கன்ல வந்து ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல ஹார்ட்ன்ற ஆர்கன் மட்டும் இருந்துட்டா will the organ, will the organism will survive? No. It requires some supportive system. அப்ப ஆர்கன் சிஸ்டம்ன்ற ஒண்ணு வேணும். இப்ப இதோட இணைந்து செயல்படக்கூடிய supports were required. So now what happens? To the organ system, support systems were formed, which were the arteries and veins. Arteries and veins were further subdivided into arterioles and venules. சின்ன சின்ன இதா விரிஞ்சு போயிடும், ரத்த நாளங்களாக சிறு சிறிதா போயிடுச்சு. Is that clear? அப்ப என்ன ஆகுது? அடுத்த ஆர்கன் சிஸ்டத்துக்கு அடுத்து this organ systems, வெவ்வேறு different kinds of organ systems, they all coordinate among themselves to form an organism, that is the species. இல்லையா? ஹியூமன் ஸ்பீசிஸ், இல்லையா? எலஃபண்ட், மேமல்ஸ் அப்படின்றத நம்ம சொல்றோம். கிளாஸுக்குள்ள போய் பார்த்தோம்னா ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொன்றும் அதோட அமைப்புல இருக்கு. அடிப்படை எங்க இருக்கு? செல்லுல இருக்கு. பேசிக் இஸ் ஃபவுண்ட் தேர் இன் த basic structural functional unit cell. From a single cell, atoms were formed there inside that, and from there life starts. இல்லைங்களா? அப்ப குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். செல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய செல்லுலார் காம்பனன்ட்ஸ் அப்படின்றத நான் சொல்லல. தட் இஸ் கால்ட் அஸ் என்னது அப்படின்னா செல்லுலார் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஆர் செல்லுலார் காம்பனன்ட்ஸ்? ஒரு செல்லுக்குள்ள என்ன இருக்கும்? பிளாஸ்மா மெம்பரேன் வெளியில இருக்கும், இல்லையா? உள்ளுக்குள்ள சைட்டோபிளாசம் இருக்கும்னு சொன்னேன். இந்த சைட்டோபிளாசஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா செல்லுலார் ஆர்கனல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து என்ன இருக்கும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு ஒன்று. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் ஃபவுண்ட் தேர். கோல்கி பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்கி பாடிஸ் இஸ் ஃபவுண்ட் தேர். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏ இஸ் தேர். ரைபோ நியூக்ளிக் ஆசிட் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன், தட் இஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான புரதத்தை உற்பத்தி செய்வதற்கு
செல்களை உருப்பெற செய்வதற்கு என்ன தேவை? இதை கொண்டு போகக்கூடிய மெசஞ்சர்ஸ் ஆர்என்ஏ இருக்கும், mRNA இருக்கும், tRNA இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ட் ஆர்என்ஏ இருக்கும், மெசஞ்சர் ஆர்என்ஏ இருக்கும். இது எல்லாமே உள்ளுக்குள்ள செல்லுக்குள்ள பரிணாமங்களை நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய குரோமோசோம்ல இருந்து சுமந்து சென்று செல்லுக்கு வெளியில வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட சேர்ந்து அதுல உருவாகக்கூடிய இந்த இதை கொண்டு போய் கோல்கி காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிடும். அது தவிர்த்து உள்ள கோல்கி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. கோல்கி காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ள சேர்ந்து பாத்தீங்கன்னா கோல்கி காம்ப்ளெக்ஸ்ல தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? உள்ள பாத்தீங்கன்னா நிறைய வேக்யூல்ஸ் இருக்கும். செல்லுலார் வேக்யூல்ஸ் ஆர் ஃபேர் விச் ஆர் ஃபில்ட் வித் ஏர் ஸ்பேஸ் உள்ள இருக்கும். அடுத்து மிக முக்கியமாக லைசோசோம்ஸ் வேர் ஃபவுண்ட். எழுதிக்கோங்க. Lysosomes are found inside every cell, and these lysosomes were responsible for the destruction of the cells at times of emergency. Lysosomes என்ன பண்ணும்னா powerful potent, it contains more than 300 powerful potent chemicals. சரிங்களா? ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கும் லைசோசோம்ஸ்க்குள்ள. இந்த லைசோசோம்ஸ்க்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் as suicidal packs. At times of emergency it bursts and it releases out all its enzyme. ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கிறது லைசோ டக்குன்னு அடிச்சு உடைக்கும். இந்த செல்ஸை ஆட்டோ டெஸ்ட்ரக்ஷன் சொல்றோம் பாத்தீங்களா? அந்த இதுக்குள்ள போகும்போது இந்த லைசோசோம்ஸ் பர்ஸ்ட் ஆகி அந்த என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணி செல்ஸை பூராத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணும். It is an auto protective mechanism which was exhibited by the body's own system as a defensive mechanism against pathogens. இந்த மாதிரி நேரங்கள்ல இது நடக்கும். ஆட்டோ இம்யூன் டிசார்டர் போது இது நடக்கும். சரிங்களா? அது வந்து நம்ம கிளினிக்கல் ஸ்டேஜஸ்ல நம்ம வரும்போது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத. அடுத்து முக்கியமாக ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் என்ன இருக்கு? செல்லினுடைய மூளை எது அப்படின்னா நியூக்ளியஸ். மூளையில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ. அதுதான் அல்டிமேட்டா இருக்கக்கூடிய மூளை. ரைட். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க சைட்டோபிளாசத்துல வேற என்ன இருக்கும் அப்படின்னா the பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், எனர்ஜி ஹவுஸ், எனர்ஜி ஸ்டோரிங் ஹவுஸ் இருக்கும் பாத்தீங்களா? ஆற்றலை சேமித்து வைக்கக்கூடியது. தட் இஸ் கால்ட் அஸ் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியான்றது இருக்கும். ஸோ ஃப்ரீ டைம்ல ஒரு செல்லுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்றத, செல்லுலார் காம்பனன்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பாருங்க. கோர் காம்பனன்ட் என்ன, மிச்சம் இருக்கக்கூடிய அசோசியேட் காம்பனன்ட்ஸ் என்ன, இன்ட்ராசெல்லுலார் காம்பனன்ட்ஸ் என்ன, எல்லாத்தையும் பார்த்துக்கோம். ஓகே, திஸ் இஸ் செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஃபைன். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல். இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரோசோம்ஸ் இருக்கும், சென்ட்ரியோல்ஸ் இருக்கும், பெராக்சிசோம்ஸ் இருக்கும், லைசோசோம் நான் சொன்னேன், மைக்ரோ வில்லை அப்படின்றது ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், கோல்கி apparatus, கோல்கி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல 2 types are there. One is smooth endoplasmic reticulum and another one is rough endoplasmic reticulum, and they are concerned in the function of secretory products. அதாவது இது பண்ற என்சைம்ஸ், செக்ரட்டரி என்சைம்ஸை உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு இதுல வகிக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் which is the mitochondria. This is the cross sectional view of a mitochondria. Okay, tissuesல வந்து பாத்தீங்கன்னா tissue level organizationல how many kinds of tissue level organizations are there அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. ஒன்னு epithelial tissue. epithelial tissue அப்படின்றது ஒன்னு. இந்த epithelial tissues எங்க இருக்கும்னா எங்கெங்கெல்லாம் டெலிகேட் ஆர்கன்ஸ் இருக்குதோ அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி இருக்கிறது epithelial tissues. எக்ஸாம்பிள், உங்களுடைய பக்கல் கேவிட்டி, வாய்க்கு உள்ள 2 சீக்ஸ்னுடைய உள்பகுதி இருக்கு பாத்தீங்களா? இட் இஸ் ஃபவுண்ட் வித் epithelial tissues. epithelial tissues இந்த உள்ளுக்குள்ள இருக்கும். they protect the delicate structures. உங்க வாய்க்குள்ள எவ்வளவு வாஸ்குலர், இட் இஸ் ஹைலி வாஸ்குலர். வாய் வந்து எப்படி, இட் இஸ் ஹைலி வாஸ்குலர். நிறைய ரத்த நாளங்கள் உட்புறமாக சப்ளை ஆகிருக்கு. லேசா ஒரு கோடு போட்ட ரத்தம் அப்படியே பீச்சிட்டு வரும் இல்லையா? இட் இஸ் ரெட்டிஷ் இன் கலர். இட் இஸ் ஃபுல்லி என்கேப்சுலேட்டட் வித் epithelial செல்ஸ்னால சப்ளை ஆயிருக்கு, பாதுகாப்பா இருக்கு. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், அதில் காலையில நல்லா ஒரு கெமிக்கல் வாஷ் போட்டு நல்லா ஒரு ப்ரஷ்ஷை போட்டு ஒரு பேஸ்ட்டை வச்சு உள்ள வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா epithelial செல்ஸ் வந்து கிரானிக்கா என்ன ஆகிட்டு இருக்குது, டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. டெய்லி காலையில முதல்ல எந்திரிச்சோன்னா வாயில நல்ல ஒரு அற்புதமான ஒரு பேஸ்ட், என்ன பேஸ்ட் இருக்கோ, எந்த பேஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச பேஸ்ட் தான், பேரெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் வாயில வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கடுத்து நல்லா வாயை அப்படியே கொளிச்சுட்டு அப்படின்னீங்கன்னா அப்படியே மென்தால் வாசம் அப்படியே குப்புன்னு அடிக்கும் இல்லையா? நீங்க ஒவ்வொரு முறை காலையில் தேய்ச்ச உடனே என்ன ஆகுது, millions of epithelial cells were dead. இல்லையா? இத்தனையோ epithelial cells பூராத்தையும் சாவடிச்சுட்டு அப்புறம் அன்னைக்கு நாள் பூரா அது ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே வந்துட்டு. And soon or later, depending upon the immunity and depending upon the genic composition of your body, you may or may not end up with some serious complications like inflammatory disorders of the epithelial tissues that leads to carcinoma. இல்லையா? carcinoma conditions-க்கு நீங்க போயிடக்கூடாது அப்படின்ற கனியோபிளாஸ்டிக் growths are there. Chemical deposition, chemicals get carried out and into the epithelial tissue, they got diffused and into the body they enter.
and they leads to so many complications. வாயில வரக்கூடிய ஓரல் கேன்சர், இத்தனை கேன்சர் வருதுன்னா நீங்க காலையில என்ன வாயில நீங்க போடுறீங்களோ the same inflammation is carried out onto the anus. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்க வாயில வந்து எந்த அளவுக்கு ஹைஜீன் அண்ட் ஹெல்த்தை நீங்க மெயின்டைன் பண்றீங்க. ஹைஜீன் அண்ட் ஹெல்த் இட் டசன்ட் மீன் தட் how good or how much time you are spending in making your teeth brushing and washing. It is not a toilet. Right? The first level of defense of your body, it starts there from your oral cavity. Oral hygiene is maintaining a healthy biome. What is a biome? Biome na enna அப்படின்னா healthy bacteria should be maintained there in your body. Just an mouthwash is enough. மவுத் வாஷ்னா உடனே அங்கேயும் போய் நீங்க போய் மெடிக்கல் ஷாப்ல போய் நிறைய மவுத் வாஷா இருக்குன்னு வாங்கி அதை போட்டு வாயில போட்டு கலங்கி குடிச்சிட்டு இருக்காரு. சரியா? warm luke water with little lemon and a pinch of rock salt is enough for cleansing your mouth to enhance the biome there inside your. ஆடு மாடு நாய் இதெல்லாம் வந்து பல் தேய்ச்சிக்கிட்டா இருக்கு. see their teeth. அதோட பல்ல பாருங்க, அற்புதமா இருக்கு. அது யாரும் பல் டாக்டர்கிட்ட போறது கிடையாது இல்லைங்களா? பட் நம்ம தான் வந்து போய்கிட்டே இருக்கோம் because of these all unhealthy practices. Okay, there is something different that I don't want to get you all distracted. So epithelial tissuesன்றது இந்த மாதிரி இருக்கக்கூடியது. சரிங்களா? internal passages, நம்மளோட respiratory system ஃபுல்லா epithelial tissues. சரிங்களா? அடுத்து glandular secretions, அதாவது glands, endocrine glandsலயும் epithelial tissues were surrounded. Fine, clear? And next is connective tissues. Connective tissues என்ன அப்படின்னா they provide structural support. They fills the internal space of organக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கனோட சேர்த்து இணைத்து வந்து இருக்கு. இப்ப லிவரோட கால் பிளாடர் இருக்குன்னா through connective tissue they are both connected together. Very simple, ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் third kind of tissue grade of organizationல பாத்தீங்கன்னா muscular tissue. Muscles அப்படின்றது வந்து they are formed of muscle fibers. So they contract to produce active movement. இல்ல contraction relaxation இது ரெண்டும் நடக்கும்போது என்ன ஆகும்? They produces locomotion and movement. ஹார்ட் மசில்ஸ் இருக்கு, வாலண்டரி, இன்வாலண்டரி, இதெல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே மசில்ஸ் இயக்கவியல், உடல் இயக்கவியல் நம்ம சொல்லக்கூடிய ஃபார் திஸ் மூவ்மெண்ட்ஸ் தே ஆர் ரிக்வயர்ட். அடுத்தது வந்து நியூரல் டிஷ்யூ. நியூரல் டிஷ்யூனாலே கண்டக்டிவிட்டி. சரிங்களா? நியூரல் டிஷ்யூஸ் வேர் கனெக்டட் வித் கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி ஆஃப் வாட்? கண்டக்டிவிட்டி ஆஃப் இம்பல்சஸ். இம்பல்சஸ்ன்றது என்னது? சமிங்கைகள் இல்லைங்களா? ஸோ தீஸ் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் தட் வி நீட் டு ஹேவ் இட் இன் அவர் மைண்ட். அடுத்த முக்கியமான ஆஸ்பெக்ட் ஹோமியோஸ்டாசிஸ். பாடி பேலன்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், எல்லா ஃபங்க்ஷன்ஸ் நான் சொல்றது சரிங்களா? எல்லா ஃபங்க்ஷன்றது என்னது? ஃபர்ஸ்ட் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் is the basic level of process that keeps a human body at homeostasis. So right level of anabolism should be happening and the same level of catabolism also should be happening. That is homeostasis. The negative feedback mechanism, ups and downs, to maintain the homeostasis is very much essential. If metabolism gets disturbed, your homeostasis also gets disturbed, and sooner or later you end up with some disorders. Once you end up with the disorders, you are more prone to diseases, contracting more of pathogenic organisms there inside your body, destroying your natural biome. That is, your beneficial bacteria will be getting destroyed there inside your body, and naturally you are prone to so many life-threatening disease and disorders. Right? So internal external failure of homeostasis அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கோம். Internal failure of homeostasis is your maintenance, internal body maintenance. External failure of homeostasis is your thermal conditioning. வெயில்ல அதிகமா போனீங்கன்னா வேர்க்கும் இல்லையா? to keep your body cool, this happens. So equally you should hydrate, or else what happens? Your external homeostasis fails and thereby it contributes to the internal failure of homeostasis. So ப்ராப்பரா வந்து ரெகுலரா அந்த ஹோமியோஸ்டாசிஸ் மெக்கானிசம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? டெஃபினட்டா யுவர் பாடி இன்டெகிரிட்டி கெட்ஸ் லாஸ்ட், அண்ட் ஃப்ரம் வேர் ஸ்டார்ட்ஸ் த டிசீஸ் அண்ட் டிசார்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் இஸ் a very 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 important terminology which is directly proportional to the kind of metabolism taking place inside a body. ஒரு உடல்ல நடக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை வச்சு தான் ரைட்டா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் மூவ்மெண்ட் அக்ராஸ் த செல் மெம்பரேன்ஸ். சரிங்களா? ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் கம்யூனிகேட் பண்ணும். சரிங்களா? ஒன் செல் கம்யூனிகேட்ஸ் வித் த அதர் செல் டியூரிங் ரீப்ரொடக்ஷன். செல்லுலார் ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்லக்கூடிய மைட்டாசிஸ் நடக்குது பாத்தீங்களா? இது நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகணும், 2 செல் 4ஆக டிவைட் ஆகணும், 4 16ஆக 32ஆக
64ஆக பிளாஸ்டுலேஷன், கேஸ்டுலேஷன் அப்படி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இந்த செல்லுலார் டிவிஷன் நடக்கணும். இன்ஜுரி நடக்கும்போது அந்த செல்ஸ் இட் ஷுட் பி ரீப்ளேஸ் பை நியூ செல்ஸ். ஒரு ஆர்பிசி எடுத்துட்டீங்க, சிகப்பு ரத்த அணுக்களை எடுத்துக்கிட்டீங்க, ரெட் பிளட் கார்பஸ்னா இட்ஸ் லைஃப் ஸ்பேன் இஸ் ஹார்ட்லி ஃபார் 120 டேஸ். அது இறந்த பிறகு அகைன் நியூ பிளட் செல்ஸ் இட் ஷுட் பி ஃபார்ம். இதெல்லாம் மைட்டாசிஸ் மூலியமா தான் நடக்கணும். ஒரு செல் இன்னொரு செல்லோட கம்யூனிகேட் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு தேவை ஏதாவது இருக்குன்னா எப்படி வீட்ல வந்து ஒருத்தங்கிட்ட கேட்டு நீங்க வாங்கிக்கிறீங்களோ அது மாதிரி இந்த செல்ஸ் வந்து கம்யூனிகேஷன் ஷுட் பி ப்ராப்பர். அப்ப இம்ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இட் லீட்ஸ் டு டிசீஸ் அண்ட் டிசார்டர். நல்லா கேட்சுக்கோ. If your body system cells, if due to metabolic disorders, right, due to metabolic misinterpretation, if the cells were not communicating properly with each other, that is what we call it as disease and disorder. ரொம்ப சிம்பிள். ஒரு செல் போய் சொல்லணும், எப்பா யாரோ உள்ள வந்துட்டான்ப்பா, என்னை வந்து அடிக்கிறான்ப்பா, வாடா சேர்ந்து அடிப்போம்டா, இல்லையா? தட் இஸ் யுவர் இம்யூன் சிஸ்டம், இல்லையா? அப்ப எல்லாம் போய் சேர்ந்து வந்து அதை அழிக்குது, இல்லையா? எப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அவன் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருக்கான், அவன் தேவையான நம்ம உடம்புல இருந்து எடுத்துக்கிட்டான், பதிலுக்கு எனக்கு ஒன்று கொடுக்குறான். மியூச்சுவாலிசம். தேர் எக்ஸிஸ்ட் தேர் இன் யுவர் கெட். கெட்ன்றது என்ன? உங்களுடைய செறியூட்டுதல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் தட் கிவ்ஸ் யூ விட்டமின் B6 அண்ட் B12, இல்லையா? அது இல்லாதனால தான் யூ ஆர் ஆல் எண்டிங் அப் வித் என்னது? நர்வஸ் டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் அல்சீமர், பார்க்கின்சனிசம், ADHD, attention deficit hyperactive disorder, insomnia and all sort of nervous neuralgic problems. சரிங்களா? ஏன் எதுக்கு எடுத்தாலும் you take some chemicals inside your body. What happens whenever you take some potential chemicals, it first destroys your biome. Biome is your beneficial bacteria content found there in your gut that gives you vitamin B complex, which is very much essential for your neuronal functioning. சரிங்களா? So இதெல்லாத்தையுமே நம்ம பார்க்கிறோம் how we are disturbing our homeostasis mechanism internally, externally, right? Okay, so integumentary system already we have seen, இல்லையா? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், இல்லையா? integumentary system எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா integumentary systemன்றது டெஃபினிஷன்ன்றது ஸ்கின், இல்லையா? ஏற்கனவே நம்ம முந்தைய அனாட்டமிலையும் நம்ம பார்த்தோம் integumentary system. So elimination of toxins and waste from the body, from the especially from the subcutaneous layer, இல்லையா? அதுல வந்து வர்றது. ஸோ இட் இஸ் மென்ட் ஃபார் டாக்டைல் ஃபங்க்ஷன். டாக்டைல் அப்படின்னா தொடு உணர்வுக்கு ரொம்ப முக்கியமானது, டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி மச் ரிக்வயர்ட் ஃபார் ஃபீலிங் த பெயின். வலிகள் இருந்தனா அதை வந்து உணர்த்தக்கூடியது இன்டர்கியூமெண்ட் சிஸ்டம். அடுத்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் we have seen in anatomy, இல்லையா? ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இட் கிவ்ஸ் யூ ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி, ஒரு அமைப்பை உடலுக்கு கொடுக்கிறது. இதை தாண்டி ஒரு முக்கியமான பங்கு வந்து இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துக்கு உண்டு, இல்லையா? which is called as a hematopoiesis அப்படின்னு சொல்லுவோம். எழுதிக்கோங்க. நம்மளுடைய ரத்தம் உருவாகுது பாத்தீங்களா? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி, சிகப்பணுக்கள் உருவாகக்கூடியது இங்க அப்படின்னு சொல்லி that is called as production of RBC is called as hematopoiesis. சரிங்களா? எரித்ரோபோயசிஸ்னு அதை சொல்லுவோம். ஹெமட்டோபோயசிஸ், ஹெமட்டோமா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரத்தம் உறைதல். ஹீம் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு என்ன? அயன். குளோபின் அப்படின்னா புரோட்டீன், அயனும் புரோட்டீனும் சேர்ந்தது ஹீமோகுளோபின். அப்ப ஹீமோ அப்படின்னு வந்துருச்சுனாலே பிளட்டோட சம்பந்தப்பட்டது. ஹெமட்டோபோயசிஸ்னா பிளட் பிக்மெண்ட் ஃபார்மேஷன் இஸ் கால்ட் அஸ் ஹெமட்டோபோயசிஸ். ஆல்சோ இட் இஸ் கால்ட் அஸ் எரித்ரோபோயசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே எங்க நடக்கும்? உங்களுடைய போன்ஸ்ல நடக்கும். லாங்கஸ்ட் போன் விச் இஸ் யுவர் ஃபீமர் போன், தை போன், இங்க நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமாக அதிகமாக நடக்கக்கூடியது. ஸோ சிகப்பணுகள் எனக்கு வந்து இப்போ அனிமியா இருக்கு சார், அனிமிக்கா இருக்கேன் சார், பிரச்சனை வந்து அந்த இடத்துல டிஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹெமட்டோபோயசிஸ் இஸ் நாட் தேர், ரைட்? அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் மினரல்ஸ், இல்லையா? மினரல்ஸ் நம்ம சொல்லக்கூடிய தாது உப்புக்கள், அத்தியாவசியமாக இந்த உப்புக்கள், கரைப்பான், கரைபொருள் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா? சொல்யூட்ஸ் வேர் ஹைலி ரிக்வயர்ட் தட் மெயின்டைன்ஸ் த ஹோமியோஸ்டாசிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்யூட் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன மாறிடுச்சுன்னா யுவர் ஹோமியோஸ்டாசிஸ் இஸ் தட்ஸ் ஆல் டிஸ்டர்ப்ட். அப்ப சொல்யூட்ல வந்து உங்களுக்கு என்னென்ன சொல்யூட்ஸ் தேவை? தேர் ஆர் நியர் அபவுட் 89 minerals, but we have learnt about only 21 minerals essential for body. In that we have learnt essential minerals and non-essential minerals. But beyond that, there are 89 minerals are there which can be taken only through groundwater as well as through proper diet, vegetables and fruits when consumed in raw form. Vegetables and fruits நீங்க வந்து அதோட as such அதோட இதெல்லாம் அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா you get the essential vitamins and minerals, and but most of the minerals were only obtained through drinking water, that is groundwater, and not your mineral water.
Demineralized water is mineral water. Right? Okay. Hematopoiesis அப்புறம் இன்னொன்று நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுடைய ஃபேட் மெட்டபாலிசம், எக்ஸஸ் ஃபேட் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொழுப்புகளாக எங்கே மஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். மஞ்சள் மஞ்சை, சிகப்பு மஞ்சைன்றது இந்த ஹெமட்டோபாய்சிஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப இது. அப்போ லிப்போஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொழுப்புகள் உருவாக்குதல், அது சேகரிக்கப்படுதல் எலும்புகளுடைய ஒரு பகுதி. அது வந்து மஞ்சள் மஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். லாங்கஸ்ட் ஒன் ஃபீமர்ல தான் அது ஸ்டோர் ஆகும். சரிங்களா, மஞ்சள் மஞ்சை ஒரு பக்கம், சிகப்பு மஞ்சை ஒரு பக்கம். செல்ஸ் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும்னு நான் சொன்னேன். சரிங்களா, when this communication is lost, you're into the disease progress process. சரிங்களா, செல் ஒன்னோட ஒன்று பேசிக்கல, மிஸ்கம்யூனிகேஷன் இஸ் ஹேப்பனிங், your body is encountering some serious disease and disorder. So one such disorder is what? அப்படின்னா கேன்சர். கேன்சர் ஏனால நடக்குது? When there happens a miscommunication or no communication. Apoptosis, we call it as apoptosis. ஒரு செல் வந்து இன்னொரு செல்கிட்ட போய் சொல்லணும். சரிங்களா, and they should tell that it is enough, that we need not reproduce anymore. மைட்டாசிஸ் போதும், நிப்பாட்டு, இதுக்கு மேல வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு செல் வந்து சொமேட்டிக் செல்ஸ் இன்னொரு சொமேட்டிக் செல்ஸ் சொல்லணும். சரிங்களா, இப்ப WBC இருக்குன்னு இங்க இந்த WBC வந்து சொல்லணும், போதுமான அளவு நம்ம வந்து லிம்போசைட்ஸை கொண்டு வந்துட்டோம், இதுக்கு மேல தேவையில்லை, we have to stop it அப்படின்னு they communicate and they tell enough, we have achieved target, it is enough. ரைட்டுங்களா, நம்மளோட வாழ்நாளுக்கு நம்மளுடைய இதுல இருக்கட்டும், போதும், எப்ப தேவையோ அப்ப வந்து ஆஃப்டர் த டெத் ஆஃப் அவர் செல்ஸ் we will reproduce again, மைட்டோசிஸ்குள்ள போகலாம் அப்படின்றத சொல்லணும். இது சொல்லல அப்படின்னா வந்து என்ன ஆகும்? திஸ் இஸ் கால்ட் அஸ் என்ன அப்படின்னு, அதாவது கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்மிடியட்லி திஸ் லீட்ஸ் டு என்ன அப்படின்னா கேன்சர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த கிரானிக் லிம்ஃபாய்டு லுக்கீமியா என்னது WBCல வரக்கூடிய கேன்சர். லிம்ஃபோமா இல்லையா, லிம்ஃபோமா கட்டிகள் உருவாகிறது, எல்லாமே கட்டிகள் உருவாகிறதா இருந்தாலும் சரி, பிளட் கேன்சராக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? லாஸ் ஆஃப் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். எழுதிக்கோங்க, கேன்சர் இஸ் டியூ டு லாஸ் ஆஃப் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். What is that contact inhibition? It is the cellular communication which is called as contact inhibition. One cell, it has to communicate to the next cell, yes, we have achieved the target, stop reproducing, stop mitosis. சொல்லணும். இல்லை அப்படின்னா what happens? It leads to uncontrolled cell death, uncontrolled cell division. So uncontrolled cell division, it leads to what? இல்லையா, excess formation. இப்போ ஒரு செல் கெட்டது பார்த்தாலும் எல்லா செல்லையும் சேர்த்து கெடுத்துரும். அப்போ டோட்டலி லாஸ் ஆஃப் கான்டாக்ட் இன்ஹிபிஷன், இட் லீட்ஸ் டு டெவலப்மெண்ட் ஆஃப் கேன்சர் அண்ட் டியூமர். சரிங்களா, ரைட். ஸோ முக்கியமான பங்கு இதில் பார்த்தோம். ஓகே, அண்ட் தென் அபவுட் த மஸ்குலர் சிஸ்டம். ஸோ மஸ்குலர் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எ வாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மசில்ஸ் டு பி மெமரைஸ்ட். பட் அது அவ்வளோ தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய பிரெயினில் இருக்கிறது எல்லாமே டெம்போராலிஸ்ன்னு சொல்லுவோம், நம்மளுடைய செஸ்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் பெக்டோராலிஸ் மேஜர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பைசப்ஸ் மசில்ஸ். அப்டமன்ல இருக்கிறது ரெக்டஸ் அப்டாமினிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தொடையினுடைய முன்பகுதியில் இருக்கிறத சர்டோரியஸ் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இந்த ஓரத்தில் இருக்கக்கூடியது குவாட்ரிசெப்ஸ் ஃபீமோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கேஸ்ட்ரோனிகஸ் அப்படின்றது கீழே வரக்கூடிய கால்களில் இருக்கக்கூடிய மசில்ஸ். ஸோ இதை மட்டும் மேஜரா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் மஸ்குலேச்சர், மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம், இட் கிவ்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றத சொன்னோம் இல்லையா. பாடிக்கு போஸ்டர் அப்படின்ற ஒண்ணு கொடுக்கும். இந்த போஸ்டரல் டிஃபெக்ட்ஸ் ஆல்சோ வி கேட்டகரைஸ் த பீப்புள் into prone area of disease classification. என் பாடி ஸ்டேச்சர் வச்சு சொல்லிடலாம், போஸ்டர் அந்த மாதிரி இருந்தானா இவனுக்கு என்ன டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தட் இஸ் நேச்சுரல். ஓகே, ஸோ மஸ்குலேச்சர் பிளேஸ் அ மேஜர் ரோல் தேர். ஸோ மஸ்குலேச்சரையும் அவனுடைய போஸ்டரை கரெக்ட் பண்ணக்கூடிய நேச்சுரோபதி மோடாலிட்டிஸ்ல தான் மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த யோகா. இல்லையா, யோகா இஸ் நாட் அபவுட் ஐ மீன் மேனிபுலேட்டிங் யுவர் பாடி வித் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி. அப்படி கிடையாது, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ண அதுவே போகும். தட் இஸ் யோகா. சரிங்களா, ஸோ யூ ஆர் மேனிபுலேட்டிங் த ஸ்ட்ரக்சர்ஸ், மசில் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் த போன்ஸ் அண்ட் தேர்பை ஆல்சோ ஸ்டிமுலேட்டிங் த நர்வ்ஸ் கனெக்டட் டு இட். மஸ்குலோஸ்கெலிட்டல், நியூரோமஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் இஸ் கெட்டிங் ஆக்டிவேட்டட் தேர். ரைட். அடுத்து லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று முக்கியமா. சர்க்குலேட்டரி சிஸ்டத்தோட லிம்பாட்டிக் சிஸ்டமும் இருக்குது. ஸோ இதுலலாம் நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த டயக்ராம் தேர். ஸோ எப்படி லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து பிரான்ச் ஆயிருக்கு நம்மளோட பாடியில ஃப்ரம் த தைமஸ். நம்ம இந்த மேனுபிரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்ட்ரல் ஏரியால, ஸ்டெர்னம் இருக்கக்கூடிய ஏரியால
இந்த செஸ்ட் ஹார்ட்டுக்கு மேல இந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிலோ யுவர் கிளாவிக்கல் இந்த செகண்ட் இன்டர்காஸ்டல் அண்ட் தேர்ட் இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா யூ ஃபைண்ட் a gland which is called as thymus gland. So thymus gland is a primary lymphoid organ அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அந்த பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் சொல்லுவோம் அப்படின்னா till the age of puberty, ஒரு வயது அடைகிற வரைக்கும், ஆணாக இருந்தால் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் சொல்லக்கூடிய விந்தணுக்கள் உருவாகும் வரை, பெண்ணாக இருந்தால் கருமுட்டை உருவாகும் வரை, ஓஜெனிசிஸ் நடக்கிற வரைக்கும் இந்த தைமஸ் கிளாண்ட் வந்து என்ன இருக்கும், ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் இட் ரெக்ரெசஸ் இட்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது ஃபங்க்ஷனலா இருக்காது. பட் அது ஃபங்க்ஷனலா இருக்காது. பட் அது எஸ்டாப்ளிஷ் பண்ண நெட்வொர்க்கிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், அது எல்லாமே இண்டிவிஜுவலா லிம்ஃப் நோட்ஸ் வச்சிருக்கும். நோட்ஸ்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி குட்டி குட்டியா வச்சிருக்கோம். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும். இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து டிசீஸ்க்குள்ள என்டர் ஆகும். டிசீஸ்ன்றது என்ன, ஒரு எக்ஸ்டர்னல் பேத்தஜன், ஒரு வைரஸா இருக்கலாம், ஒரு பாக்டீரியாவா இருக்கலாம், ஒரு பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஒரு ஃபங்கையாக இருக்கலாம், இல்லையா? இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உடலுக்குள்ள போகும்போது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய இந்த லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை WBC ஒயிட் பிளட் கார்பசைட்ஸ் தான், இல்லையா? ஸோ இது எல்லாமே அதை போய் அட்டாக் பண்ணும். மோனோசைட்ஸ் இருக்கு, அதில் லிம்போசைட்ஸ் இருக்கு, கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ் ரெண்டா பிரிப்போம். அதுக்கப்புறம் 5 வகையான செல்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும்போது அந்த பாக்டீரியா, வைரஸஸ் எல்லாமே உடைத்து இதாகும் போது என்ன சொல்லுவோம் இதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோபியல் டாக்ஸின்ஸ் எல்லாமே உடல்ல வந்து தேங்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி ரிமூவ்டு. ஸோ மைக்ரோபியல் டாக்ஸின்ஸ் வேர் ரிமூவ்டு ஆஃப்டர் த காம்பேட் வார் வித் த மைக்ரோப்ஸ் பை த இம்யூன் சிஸ்டம். தீஸ் டெப்ரிஸ், செல்லுலார் டெப்ரிஸ்னா என்ன, எஞ்சி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், இட் வாஸ் ரிமூவ்டு த்ரூ த லிம்பாட்டிக் ட்ரைனேஜ். லிம்பாட்டிக் சிஸ்டம் மூலியமாக, லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் மூலியமாக இட் இஸ் எலிமினேட்டட் ஃப்ரம் த பாடி, உடல்ல இருந்து நீக்கப்படுகிறது. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், திஸ் lymphatic system, it provides the maximum functionality of the immunity response. நம்ம உடலுக்கு தேவையான இம்யூனிட்டியை கொடுக்கக்கூடியது. ஸோ இதுல ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இட் ரிமூவ்ஸ் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ். ஃபாரின் சப்ஸ்டன்ஸ்னா என்ன, பாக்டீரியா, வைரஸ், நான் சொன்ன மாதிரி தான் மைக்ரோ பேத்தோஜன்ஸ் தான். அதனுடைய இறந்ததுக்கு பிறகு அதனுடைய கழிவுகள் இது எல்லாத்தையும் நீக்கக்கூடியது இந்த கழிவு நீக்க மண்டலம் தான் மிக முக்கியமான நம்ம பார்க்கக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டம். சரிங்களா? அடுத்து டிஷ்யூல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பேலன்ஸுக்கு இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லிம்பாட்டிக் சிஸ்டம் கெட்டு போயிடுச்சுன்னா ஃப்ளூயிட் இம்பேலன்சஸ் ஆயிரும் பாடியில். எடிமாட்டஸ் டிஷ்யூ, இது கை கால் வீக்கம், இதெல்லாம் வர்றதுக்கு இருந்தது பாதிப்பை காட்டும். ஸோ லிம்பாட்டிக் பால்பேஷன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன், சிவியர் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்லை ஒரு சிவியர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா யுவர் லிம்ப் நோட்ஸ் கெட்ஸ் இன்ஃப்ளேம்டு அப்படின்னா நான் என்லார்ஜ் இந்த கையை வச்சு இங்கே பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா வீங்கி இருக்கு அப்படின்னா சிவியர் இன்ஃபெக்ஷன், தே ஸ்டார்ட் வித் ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ், இல்லைங்களா? அடுத்த ஆம்பிட்ஸ்ல பார்க்கறது இங்கே லிம்ப் நோட்ஸ் இருக்க ஏரியாலாம் பார்க்கறது, இங்க இருக்கா அப்படின்றது. ஸோ தட் வில் சி இன் அவர் நேச்சுரோபதி கிளாஸ், டைரக்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ப்ராக்டிகல்ஸ்ல வந்து பார்ப்போம். இன்கிரியல் லிம்ப் நோட்ஸ் பார்ப்போம், ஸ்ப்ளீன் நோட்ஸ் பார்ப்போம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்ப்போம் பால்பேஷன் டெக்னிக்ஸ்ல. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து வந்து டயட்ரி ஃபேட் இருக்கு பாத்தீங்களா, கொழுப்பு நம்ம உணவில் இருக்கக்கூடியது, அதையுமே டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வந்து அப்சர்வ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி ஃப்ளூயிட்ஸ்ல ஹார்ட்டுக்கு கொண்டு போய் சர்க்குலேஷன்ல ஃபுல்லாவே கொண்டு வரது இந்த லிம்பாட்டிக் ட்ரைனேஜ், இந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தினுடைய மிக முக்கிய ஃபங்க்ஷனாக பார்ப்போம். அடுத்து நர்வஸ் சிஸ்டம், இல்லையா? ஃப்ரம் த பிரெயின், நம்மளுடைய மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இட் ஸ்டார்ட்ஸ் வித் அவர் பிரெயின், இல்லையா? ஸோ இந்த பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். மூணா வந்து பிரிச்சுக்கலாம். லோப்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃப்ரான்டல் லோபு, பரைட்டல் லோபு, ஆக்சிபிட்டல் லோபு அண்ட் டெம்போரல் லோப், சைட்ல இருக்கு டெம்போரல் லோப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிவிங் ஏ கமாண்ட் அண்ட் ரிசீவிங் த இம்பல்சஸ் ஃப்ரம் வேரியஸ் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம், sensing the intelligence and providing organ level intelligence. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. brain provides organ level intelligence. brain வந்து என்ன பண்ணும், ஒவ்வொரு ஆர்கனுக்கும் அறிவை கொடுத்திருக்கிறது. மூளை மட்டும் அறிவோட இல்ல, எல்லாருக்கும் அறிவை கொடுத்துட்டேன், எல்லாம் அறிவை வாங்கிக்கும். கடைசியா என்கிட்ட வா, உன்னால முடியலன்னா கடைசியா என்கிட்ட சொல்லு, நான் பாக்குறேன். So that is called as nervous system. So nervous system is divided into CNS. First வந்து எடுத்துட்டீங்கன்னா the chief component of the nervous system is CNS, central nervous system. central nervous system வரக்கூடியதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா branch out ஆகி வெளியில இருக்கு. central nervous system, it comprises of the brain and the spinal cord. brain spinal cord சேர்ந்தது central nervous system. அப்ப spinal cordல இருந்து branch out ஆகி வெளியில வருது பாத்தீங்களா, they are called as peripheral nervous system, PNS. CNS gives out to PNS. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்ம அப்படியே நரம்புகளாக, தொகுப்புகளாக ஒவ்வொரு உறுப்புக்கும் போய் இனர்வேட் ஜாயின் ஆயிடும். இப்ப அந்த ஜாயின்ல வந்து என்னென்ன இருக்கும்னா ரெண்டு வகையான இன்னொரு நரம்பு இருக்கு. தட் இஸ் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் அனதர் ஒன் இஸ் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்.
ஈச் ஆக்ட்ஸ் antagonistic டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒன்னு வந்து இருதயத்தை சுருங்க சொன்னா மற்றொன்று வந்து இருதயத்தை விரிய வைக்கும். This is called as sympathetic parasympathetic functioning. It was brought about by the combined effort of the release of hormones. சரிங்களா? ஹார்மோன்ஸ்ல மிக முக்கிய பங்கு வகிக்கும். And the impulse which was received from the external environment and the internal environment conditioning through our psychic forces and from the command which was received from our brain. Brainல இருந்து வரக்கூடியது. So இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இந்த நர்வஸ் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ல ரெண்டு நான் சொன்னேன் இல்லையா? இந்த ரெண்டுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆர்கன்ல கனெக்ட் ஆகிருக்கும். ஆர்கன் லெவல் இன்டெலிஜென்ஸை வந்து இட் இஸ் இன்சிஸ்டிங் தேர். நான் சுருங்க போறேன் அப்படின்னா இவன் சொன்ன பாராசிம்பத்தட்டிக் நான் விரிய போறேன், நான் சுருங்குறேன் நீ விரி, நான் சுருங்குறேன் நீ விரி, ஹார்ட்டை வந்து கால்குலேட் பண்ண வச்சு இல்லை. ஸோ பிளட் வெசல்ஸ் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் இட் எக்ஸ்பேண்ட்ஸ் ரிலாக்ஸஸ் இல்லையா? பிளட் வெசல்ஸ் வந்து என்ன ஆகுது? கான்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. எப்போ கான்ட்ராக்ட் ஆகுது பிளட் வெசல்ஸ்? டியூரிங் வின்டர் சீசன். வின்டர் வரும்போது குளிர்ச்சி ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன ஆகுது? பிளட் வெசல்ஸ் எல்லாம் அப்படியே சுருங்கிது. வெயில் காலத்துல என்ன ஆகுது? பிளட் வெசல்ஸ் பூரா விரிஞ்சிருது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்கன் லெவல் இன்டெலிஜென்ஸ் இல்லையா? மேல இருக்க சுவிட்ச் இங்க இருக்கக்கூடிய தெர்மல் ரெகுலேட்டரி ஏரியா இருக்கு, அது கமாண்ட்ஸ் எல்லாம் சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் வச்சு நடத்திக்குது. நீங்களா பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோ, எல்லாத்துக்கும் சின்ன சின்ன பிரச்சனைக்கு என்கிட்ட வராத அப்படின்ற மாதிரி. சரிங்களா? So there operates another one major factor there in the nervous system which is called as the reflex arc. சரிங்களா? ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்ஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் சொன்னேன் பாத்தீங்களா? நெருப்புல கையை வச்சா சுடும் இல்லையா? இப்ப இந்த இதுக்கு வந்து இமிடியேட் ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன். அப்ப நெருப்புல கையை வச்சோன்னா படக்குன்னு கையை வெளியில எடுத்தோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இது சுடும் அப்படின்ற இந்த இம்பல்ஸ் பிரெயின் வரைக்கும் கொண்டு போயிட்டு பிரெயின் ஆமா சுடும் கையை எடுத்துன்னு சொல்லுதுன்னு வைங்க, இந்த டைமிங்குள்ள கை கரிக்கும். So that is the intelligence, bodily intelligence which was impregnated through the brain. மூளை நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய என்னது? அறிவு. அது அறிவா தான் இருக்குங்க. நம்ம தாங்க அது அறிவை மழுங்கடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? எப்படி மழுங்கடிக்கிறோம்? பெயின் கில்லர்ஸ் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் வலி எதை உணர்த்துகிறது? ஒரு சிஸ்டம் அந்த இடத்துல கெட்டுருச்சு அப்படின்றத காட்டு. We immediately take a painkiller. Okay? If at all, if it is badly required to save the life, benefit outweighs risk. அந்த மாதிரி கண்டிஷன்ல எடுக்கலாம், பட் நாட் ஆல் டைம். அண்டர்ஸ்டுட்? ரைட். ஸோ இதுதான் நம்ம பாடி லெவல் இன்டெலிஜென்ஸை நம்மளுடைய அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய தட் வாட் டு சே foolishness. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? பாடிலி இன்டெலிஜென்ஸை we are spoiling. The organ know how to correct every defect. அதை எப்படி ட்ரை பண்ணி அதை கரெக்ட் பண்ணி வெளியில கொண்டு வரணும்ன்றது they know because they are intelligent than you. சரிங்களா? We may not believe our masters, we may not believe our parents, we may not believe our children, but your organ system always believes the command which was taught and given by the brain. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க வேணா உங்க ஆசிரியரை நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருவை நம்ப மாட்டீங்க இல்லைங்களா? அடுத்து வந்து உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உறவினர்களை நம்ப மாட்டீங்க, உங்க பெற்ற பிள்ளைய கூட நமக்கு நம்பாம இருப்பீங்க. பட் உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கு பாத்தீங்களா? they were all highly என்ன சொல்றது? they are all committed. குருட்டுத்தனமான மூடத்தனமான நம்பிக்கை. மூளை எங்க? மூளை எனக்கு என்ன? என் குரு மூளை என்ன சொல்லி கொடுத்தாரோ அதைத்தான் நான் செய்வேன். So now happens a fight between the system of treatment that you give over the intelligence of the organ systems there. சரிங்களா? So you can list down that all things into side effects, adverse effects இல்லையா? anaphylactic shock, prophylactic shock, all terminologies will be included because you are trying to kill the intelligence of an organ which was not immediately accepted by the organ. Organ கொடுக்கக்கூடிய side effects were not insisted or impregnated from outside. The organ is not ready to accept your system of treatment. So there comes a lot of side effects which are listed down. Not two individuals were same. Similarly, not two individuals organs intelligence were also not same. ஏன் ஆர்கன் இன்டெலிஜென்ஸ் வேற? சரிங்களா? எனக்கு ஒரு மாத்திரையை போட்டால் அந்த நோய் சரியாகும், பட் அதே மாத்திரை எல்லாருக்கும் சரியாகும்ன்றது கிடையாது. பிகாஸ் your intelligence is different. Not that every human is intelligent.
The human organ systems were intelligent. சரிங்களா? But we foolish people, we are trying to imply our ignorance onto that intellectual organs. அதான் உண்மை. So this is the big controversial aspect that we have to deal there with our naturopathic modalities. சரிங்களா? Okay, fine. So ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளான்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எண்டோகிரைன் சிஸ்டம் இஸ் நாளமில்லா சுரப்பிகள் இல்லையா? எண்டோகிரைன் சிஸ்டம்ன்றது நாளமில்லா சுரப்பிகள் சொல்லுவோம். தே செக்ரீட்ஸ் ஹார்மோன்ஸ். So they are produced somewhere and they are released into the blood to activate an organ which is found far away from it. So origin எந்த இடத்துல உருவாகுதோ அந்த இடத்துல they won't execute any effect, but they distantly travel to create or execute some effects which are called as endocrine glands. And the hormones were the substances produced by the endocrine glands. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா hypothalamus, the ultimate part which is found there in the brain. Hypothalamus வந்து இட்ஸ் a stalk, ஒரு சின்ன ஸ்டாக் மாதிரி இப்படி நீட்டிட்டு இருக்கு சரிங்களா? மிட் பிரெயின் உள்ளுக்குள்ள நடுவுல சரிங்களா? இந்த ஹைபோதலாமஸ்ல முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைபோதலாமஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே ஒரு சின்னமா இருக்கும். தட் இஸ் கால்ட் யோர் பீனியல் கிளாண்ட், பீனியல் சுரப்பி, த அல்டிமேட் இன்டெலிஜென்ஸ் இல்லைங்களா? த அல்டிமேட் டிவைன் கனெக்டிவிட்டி அப்படின்றது ஒரு ஒரு உடலுடைய மூல ஆதாரமே வந்து அற்புதமான ஒரு பகுதி எது உங்களுடைய பீனியல் சுரப்பி. பீனியல் கிளாண்ட் இட் ஹேஸ் 4 cells in it இல்லையா? amygdala, those cells were called as amygdala, and amygdala they releases a chemical called as alchemy. So alchemy is the elixir of life இல்லையா? நான் வந்து இறைநிலை அடைஞ்சிட்டேன், எனக்கு அப்படியே இறைநிலை அடைஞ்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இறைநிலைனா போய் சேர்ந்துறது கிடையாது இல்லையா? இறைநிலை அடையிறதுன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோர் ஃபீலிங் தட் எக்ஸ்டசி இன்சைட் யூ சரிங்களா? பாடிக்குள்ள நடக்கக்கூடிய அற்புதங்களை உணரக்கூடிய இருக்காக இந்த அமிக்டலா அப்படின்றது கடவுள் என்னைக்காவது நீ வந்து என்னைய நீ உணர மாட்டாயா அப்படின்னா அமிக்டலாவில் இருந்து வரக்கூடிய ஆல்கெமியை யூ ஷுட் ஃபீல். இட் கேன் பி அச்சீவ்ட் ஒன்லி த்ரூ ப்ராக்டிசஸ் லைக் மெடிடேஷன் இல்லையா? மெடிடேஷன் தவத்தின் வலிமையால் இதை நாம் செய்ய முடியும். முனிவர்கள் சிந்தர்கள் ரிஷிகள் எல்லாமே அன்னைக்கு பண்ணாங்க, இன்னைக்கு நம்ம பண்றது இல்லை. ரைட், இன்னைக்கு நம்ம பல விதமான ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் அபான் தட். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து பீனியல் கிளாண்ட் பிட்யூட்டரி which is called as the master gland சரிங்களா? பிட்யூட்டரி கிளாண்ட் இந்த இடத்துல இருக்கு, which is the master gland, and thyroid gland is there that secretes என்ன அப்படின்னா T3 T4 thyroxine hormone which is essential for metabolism. அடுத்து thymus gland that regresses its activity after maturity, நான் சொன்ன மாதிரி, which is connected there in the regulation of the lymphatic system. அடுத்து adrenal glands which are found as a cap like structure just above your kidneys. உங்க கிட்னிஸ்க்கு மேல வந்து என்ன இருக்கு? அட்ரினல் கிளாண்ட் இருக்கு. இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து என்ன பண்ணும்? தே செக்ரீட் எமர்ஜென்சி ஹார்மோன். எமர்ஜென்சி ஹார்மோன் என்ன? 2 இருக்கு, எபினெஃப்ரின் அண்ட் நார் எபினெஃப்ரின். அட்ரினலின் ஆர் நார் அட்ரினலின் அப்படின்னு 2 பேர் உண்டு. இன் டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி, ஒரு நாய் திடீர்னு உங்களை துரத்த வருது அப்படின்னா யூ நீட் லாட் ஆஃப் எனர்ஜி இல்லையா? லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் யூ நீட் சம் ராபஸ்ட் பிசிக் தேர். தென் யூ மஸ்குலர் சிஸ்டம் இட் ஷுட் பி ஃபங்க்ஷனிங் லைக் எனிதிங். உடல்ல இருக்கக்கூடிய தசைகள்லாம் இயங்கணும். அப்ப என்ன ஆகும்? அட்ரினல், இட் இஸ் கால்ட் அஸ் அட்ரினலின் ரஷ். அட்ரினலின் ரஷ் சொல்றோம் பாத்தீங்களா? அட்ரினலின் இட் பீக்ஸ் அப். ஸோ யூ வில் பி ரன்னிங் லைக் பென் ஜான்சன். திடீர்னு பாத்தீங்கன்னா பெரிய அத்லட் மாதிரி ஓடுங்க, இதுக்கு ஓடிக்கவே மாட்டீங்க. ஸோ திஸ் எமர்ஜென்சி கண்டிஷன் இஸ் met out. This is called as flight, fright and fight hormone. Okay? This adrenal hormone is called as flight. At times of emergency you fly, so it is called as flight hormone. At times of fright, okay, it is called as fright hormone. என்ன? திடீர்னு ஒரு பயம் வருது இல்லையா? Out of that shock you are not dying, you are able to withstand that shock and to live, so it is called as fright hormone. அந்த பயமுறுத்துறது இல்ல, you want to threaten someone with your ugly face, your rotten face, so threat is imparted through the face, the expressions. So அதுவும் threat அப்படின்றோம். So flight, fright, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபைட். சண்டை போட போறீங்க, யூ நீட் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த் இல்லையா? ஃபைட்டுக்கும் இதுக்கு இட் இஸ் கால்ட் அஸ் ஃபிளைட், ஃப்ரைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன். ரைட். அடுத்து pancreas, you know that இல்லையா? ஆல்பா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ் ஆர் தேர். எண்டோக்ரைன் pancreas it secretes insulin and glucagon இல்லையா? ஃபார் த மெட்டபாலிசம் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து ஓவரிஸ். ஓவரிஸ்ன்றது ஃபீமேல்ல இருக்கக்கூடியது. ஓவரிஸ் நான் சொன்ன மாதிரி மாதத்திற்கு ஒரு முட்டை, கருமுட்டையை ரிலீஸ் பண்ணும். ஒன்ஸ் ஆஃப்டர் த பியூபர்ட்டி, நடந்த பிறகு இன் ஃபீமேல் இட் ரிலீசஸ் ஒன் ஓவா.
சரியா? மேல் வந்து எவ்வளவு, ஹவு மச் ஆஃப் மேல் வந்து மேல் கேமெட் வந்து என்ன சொல்றோம், ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம்னு சொல்றோம். ஃபீமேல் கேமெட்டை ஓவான்னு சொல்றோம். ஒரு ஓவா ஒரு மாதத்தில் ஒரு பெண்ணுக்கு ரிலீஸ் ஆகும். A female will be releasing one ova from one ovary in a month. If right ovary is releasing the ova this month, the next month the left ovary will release the ova. That is the beauty of creation. சரிங்களா? ரைட். So pathological condition குள்ள நான் போக விரும்பல. So that we'll deal it in our regular classes and practical classes we'll teach about that. ரைட்டுங்களா? ஓகே. பட் மேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா we call it as semen. இல்லையா? Semen is collection of seminal fluid and sperm cells. Sperm cells were the gametes. சரிங்களா? And semen, it comprises of seminal fluid. Seminal fluid is the liquid which is found there as a medium to support the life of the sperm cells. இப்போ ஒரு மேல் எடுத்துட்டீங்கன்னா what would be the count? அப்படின்னா a healthy male, he might be having to a maximum of 400 million sperm cells. 400 மில்லியன் ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து செமன்ல இருக்கு. ஏன் டாக்டர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, அது இன் கேஸ் ஆஃப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அது they just make some evaluation இல்லையா? கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ல எவாலுவேஷன் அவங்க பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, செமன் அனாலிசிஸ். they prescribe for semen analysis. what do they prescribe? செமன் அனாலிசிஸ்ல என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, வால்யூம் ஆஃப் த செமன் இன் a single ejaculation. ஒரு சிங்கிள் எஜாகுலேஷன்ல எவ்வளவு செமன் இருக்கு, அதுல 4 ml of semen is there. In that 4 ml of semen, what is the number of spermatozoa present, sperm cells present? Not that every man will be having 400 million or up to 400 million. One might be having 300 million, one might be having 100 million, 70 million, 80 million. அப்ப bare minimum ஒரு amount இருக்கும்ல. If an individual, if a male is having less than 20 million of sperm cells, சரிங்களா, 20 மில்லியனுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா he is having some issue. Definitely this is not sufficient to give birth to a child. சரிங்களா? So his sperm count should be increased beyond 20 million so that only he can give birth to a child. அப்ப 20 மில்லியனுக்கு கீழே வந்துருச்சு அப்படினாலே it is thing that need to be addressed seriously. அப்ப அத வந்து கவுண்ட கூட்ட பார்க்கணும். Oligospermia is a condition where the count of the sperm cells comes to 0. But even then the men will be ejaculating semen. Seminal fluid மட்டும் இருக்கும், sperm cells இல்ல. Oligospermia. சரிங்களா? So these are the conditions that we need to notice there in our assessment. சரிங்களா? ரைட். அப்ப வந்து ஓவரிஸ் எப்படி இங்க ஃபீமேல்ல முக்கியமா, அதே மாதிரி மேல்ல வந்து testis were found as an external genitals in men. Yeah, testis were found to be a pair of testis found inside the scrotal sac, membranous sac, which is found outside the body. Yeah. So in the testisல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த sperm cells were produced. அப்ப 400 மில்லியன் மேக்ஸிமம். 20க்கு கீழே வந்துருச்சுன்னா குழந்தை பாக்கியம் கிடையாது. ரைட்டா? ஃபீமேல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்பரா இருக்கணும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நான் சொல்லக்கூடிய என்ன, மாதவிடாய் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்தந்த மாதத்துல வர வேண்டிய அந்த சைக்கிள் பாத்தீங்களா, 1 to 5 days of that cycle. It should be normal, it should be ரெகுலரா வந்துட்டு இருந்துச்சுன்னா their reproductive system is found to be healthier. Irregular periods, then we name it as PCOS, PCOD, too many terminologies. Cervical cyst, Nabatean cyst, endometriosis, bulky uterus, all terminologies will now step in. சரிங்களா? So இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். What causes the hormonal imbalance அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, the system failure. Where comes the system failure? Metabolic failure, metabolism failure. Where is metabolism? Poor physiology. Anatomy is good, physiology is bad. Now due to this defective physiology, the anatomy is also getting disturbed. சரிங்களா? வெளிப்புற தோற்றத்துல சீக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி தொங்கி போயிடுறான் இல்லையா, வயித்தை புடிச்சுக்கிறான். All these things happen இல்லையா? அடிவயிறு பயங்கரமா டிஸ்பெனோரியா, கண்டினியூஸ் ப்ளீடிங் இல்லையா, இதெல்லாமே நம்ம பார்க்கிறோம். So these all things were connected with each other. So what is the function of endocrine system? It controls and integrates body function via hormones secreted into the bloodstream. More important.
ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இதெல்லாமே நம்ம கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம், டீல் பண்றது எப்படி வித் நேச்சுரோபதி மோடாலிட்டிஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இதெல்லாமே நான் சொல்லிட்டேன். cardiovascular system, which is more important, right? Okay. So cardiovascular system naturopathy நம்ம பழைய மாணவர்கள், some old students are there. I have taught you that what are all the kinds of pulses that we need to see beyond the brachial pulse. சரிங்களா? So brachial pulse தாண்டி, brachial pulse is the general pulse that we see there for monitoring our blood pressure as well as for looking into our heartbeat. இல்லையா? So இந்த pulse வந்து எப்படி இருக்கு அப்படின்றத brachial pulse தான் நம்ம mostly வந்து we just look into that. But apart from that, this is not the confirmatory pulse. சரிங்களா? So other pulses are there. There are 9 types of pulse diagnosis in naturopathy. I mean, actually it was derived from Ayurveda. இல்லையா? So that we used to have in our regular practical classes. இல்லையா? இப்போ ஒரு மனிதன் இறந்து விட்டான் அப்படின்றத பல்ஸை பார்த்து நம்ம சொல்லிட முடியாது. Seeing this brachial pulse, we cannot decide this is brachial pulse. Okay, pulse இல்ல, செத்து போயிட்டான்னு சொல்லுங்க. Confirmation is there. So confirmation should be carried out only by looking into this carotid pulse. Into this sternocleidoid mastoid process, muscles is there. In the depression learning, you can feel your carotid pulse. Just feel it. In the pulse, we can declare a patient, a person to be dead. So, this is the carotid pulse, we come to know about the real picture. So, these are some of the major arteries and veins. And at times of heart attack, what happens? You feel pain there in your neck region. Why? Because the carotid artery, it's getting inflamed and it is getting a high pressure that gives out as a pain. Carotid pain. Your lower jaw pains, okay? And you have a headache, neck pain will come. All these things will be connected to the heart. Yeah, because on your left margin, what you have on your left side, you have your subclavian artery, shoulder. இந்த பக்கம் subclavian வருது, இந்த பக்கம் carotid போகுது. சரிங்களா? So brachialum இங்க கீழே வந்து. இப்போ பாத்தீங்கன்னா in angina pectoris, a condition where the heart pain radiates from center of your heart after the tightness, chest tightness, it spreads from the center of the heart towards your left hand side and it radiates down to your arms. கடச்சலா இருக்கும், வலி ஜாஸ்தியாக படுறதுனா that is called as angina pectoris, right? Okay. So this is about the circulatory system overview. And male and female reproductive system, just now we discussed. Female male வந்து இருக்கக்கூடிய முக்கியமாக prostate gland. சரிங்களா? Prostate gland we'll have to see. Very important. Prostate gland வந்து என்ன பண்ணுவோம்? What is the function of prostate gland? During the passage of semen. During the passage of semen, it restricts the passage of urine. அதாவது யூரின் வரும்போது செமன் வராமையும், செமன் வரும்போது யூரின் வராமல் தடுக்கக்கூடியதுதான் prostate gland உடைய ஃபங்க்ஷன். அப்ப ஒருத்தருக்கு யூரின்லயே செமன் வந்தா என்ன சார் பண்ண? That is clinical condition. So that is called as prostatitis. A condition that is called as prostatitis. இப்போ prostatitis வந்துருச்சு, யூரின்லயே வந்து செமன் போகும். Okay, inflammation of the prostate gland. Okay, prostate cancer. Also it comes as prostate cancer. அடிக்கடி யூரின் போகுது சார், நைட்டு மட்டும் 3 தடவை 4 தடவை போறாங்க சார். டயபிட்டிஸா இருக்குமோ சார் அவருக்கு? நோ, நாட் அட் ஆல். சரியா? ப்ராஸ்டேட்டிஸ் இருக்கிறவங்களும் they very often frequently they urinate. சரிங்களா? and dripping of urine அப்படின்னு சொல்லுவாங்க. even after passing the urine, okay, after passing the urine we start walking out of the toilet and there what happens? dripping out of urine. urine வந்து அப்படியே ட்ரிப் ஆகி பேண்ட்ல அப்படியே ஊத்தும். அப்போ வந்து சொல்ல வைக்கப்பட்டு டாக்டர் வருவாங்க, சார் யூரின் போனதுக்கு அப்புறமும் நான் ரொம்ப நேரம் நின்று தான் வரேன் சார், ஆஃபீஸ்ல இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா பேண்ட்ல அப்படியே திருப்பி போட்டுங்க சார். யூ காட் சம் ப்ராஸ்டேட்டிஸ், யூ வில் ஹேவ் டு ட்ரீட் யுவர் ப்ராஸ்டேட்டிஸ். சரிங்களா? ஸோ சிம்பிள் ட்ரீட்மெண்ட், நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் இஸ் தேர், எக்ஸலன்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் தேர், மேஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் தேர் வித் நேச்சுரோபதி மோடாலிட்டிஸ். ஸோ தட் வி ஆர் கோயிங் டு see this week in practical class. சரிங்களா? I mean especially for your organs, how to correct your organ defects. Very simple techniques are available in naturopathy. So correcting your reproductive system or correcting your circulatory system or correcting your excretory system, digestive system, everything is there. So that we'll look into our practical classes. Okay.
ஓகே, சர்க்குலேஷன் இதெல்லாமே நான் ஏற்கனவே ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் யூ இல்லையா, எப்படி வந்து ஹவு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கனெக்டட் வித் respiratory system and circulatory system that ultimately opens out through the excretory system. அதை வந்து காட்டக்கூடிய ஒரு சர்க்கியூட் டயக்ராம் தான் இந்த பிக்சர்ல நாங்க பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? All cells depends on an organ system to meet their survival needs. Organ systems work cooperatively to perform necessary life functions. Okay. So okay. Body compositions fluid எவ்வளவு இருக்கு அப்படின்ற சொன்னேன். So it differs from various conditions. WHO கொடுக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்து அவங்க கொடுக்கக்கூடியதுன்றது ஒன்று, யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல ஒன்று, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல ஒன்று, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல ஒன்றா இருக்கும். ஸோ நம்ம கிளாஸஸ் ப்ராக்டிகல் கிளாஸஸ்ல நம்ம இதுக்கான சார்ட்ஸ் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூ ஜஸ்ட் கீப் தட் பேம்ப்ளெட்ஸ் வித் யூ சேஃப். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம். எக்ஸ்ட்ரா செல்லார் இன்ட்ரா செல்லார் ஃப்ளூயிடு எப்படி வந்து ஃப்ளூயிட் கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பாடிக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் உண்டாகி ஹைட்ரேஷன் வந்து டீஹைட்ரேட் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து ஹோமியோஸ்டாசிஸ் பாதிக்கும். ஹோமியோஸ்டாசிஸ் பாதிக்கும் போது பாடி டெம்பரேச்சர் பாதிக்கும். பாடி டெம்பரேச்சர் பாதிக்கும் போது எய்தர் யூ எண்ட் அப் வித் இன்ஃப்ளமேஷன் இல்லையா, இன்ஃப்ளமேஷன்னால இட் லீட்ஸ் டு சோ மெனி டிசீஸ் அண்ட் டிசார்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிஸ்பிரேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட் இஸ் ரீஹைட்ரேஷன். ஓரல் ரீஹைட்ரேஷன் இல்லை அப்படின்னா என்ன பண்றோம், ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி வென் ஃப்ளோ போட்டு நம்ம என்ன பண்றோம், மருந்து மாத்திரையில கொடுத்து do it there. Yeah, okay, fine. Okay, ECF, ICF இதெல்லாம் வந்து we have seen extracellular fluid, intracellular fluid, plasma concentrations எல்லாம் பார்த்தோம். anions, cations, you did not go by anions and cations, you just remember the essential minerals which are required. Yeah, essential minerals, sodium is more important for contraction, right? So sodium is there for contracting any blood vessel or any muscle, and potassium and magnesium are there to relax the muscle. ரொம்ப சிம்பிளாக யோசிக்கணும். ஒரு ரத்த நாளம் சுருங்கிறதுக்கு சோடியம் வேணும், ஒரு ரத்த நாளம் விரிவடைகிறதுக்கு மெக்னீஷியமும் பொட்டாசியமும் தேவை. அதிகமாக சோடியம் உப்பு நீங்க சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு ரத்த அழுத்தம் வருது, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோடியம் இட் கான்ட்ராக்ட்ஸ். மெக்னீஷியம் பொட்டாசியம் எங்க இருக்கு, வாழைப்பழத்துல இருக்கு இல்லையா? ஸோ மினரல்ஸ் வந்து வாட்டர்ல இருந்து கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து என்ன பண்ணும், இந்த ரிஜிடிட்டி ஆஃப் த பிளட் வெசல்ஸை தடை செய்யும். பிளட் வெசல்ஸ் won't become rigid. They'll be having that elasticity. When you are young, what was the elasticity is found, it can be maintained even at your later part of life also when you grow old also. ரைட்டுங்களா? சரி, இதுதான் மெயினா நீங்க பார்க்க வேண்டியது. ஓகே, ஸோ பெர்மியபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. பெர்மியபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, all organs they are found with tissues. Tissues were found with cells, and these cells என்ன பண்ணும் அப்படின்னா they allow the entry, உள்ள வர்றதுக்கு ஒரு சில சப்ஸ்டன்சஸ் அலோவ் பண்ணும், அதே மாதிரி வெளியில போறதுக்கு ஒரு சில சப்ஸ்டன்ஸை அலோவ் பண்ணும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தீஸ் மாலிகூல்ஸ் பார்த்தீங்கன்னா this happens due to the difference in the gradient அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேடியன்ட்னா அடர்த்தி, வெளியில அடர்த்தி ஜாஸ்தியாகவும் உள்ள அடர்த்தி கம்மியாகவும் இருந்தா வெளியில இருந்து உள்ளுக்குள்ள வரும். இந்த அடர்த்தி சமநிலைக்கு வர்ற வரைக்கும் it is homeostasis. Movement of molecules from higher concentration to lower concentration till the concentration becomes equal through a semi-permeable membrane. If it is getting conducted, it is called as osmosis, diffusion. Very simple. And the membranous filtration, இல்லைன்னா இந்த மெம்பரேனோட அந்த பெர்மியபிலிட்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அளவு பண்ணக்கூடிய தன்மை, இதை வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒன்னு ஃப்ரீலி பெர்மியபிள், எதை போட்டாலும் உள்ள போகும் வெளியில வரும், ஃப்ரீலி பெர்மியபிள். அந்த சைஸ் இருக்கு. ஒன் இஸ் ஃப்ரீலி பெர்மியபிள், செகண்ட் வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள். ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் உள்ள விடும், எல்லாத்தையும் உள்ள விடும். இன்னொன்று இம்பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள எதையுமே புரோட்டீன், லிப்பிட், அயான்ஸ், வாட்டர் தவிர்த்து வேற எதுவுமே உள்ள போக முடியாது. செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் என்ன பண்ணும், கார்போஹைட்ரேட் அலோவ் பண்ணும், உள்ள குளுக்கோஸ் அலோவ் பண்ணும், வாட்டர் அலோவ் பண்ணும், அயான்ஸ் அலோவ் பண்ணும், ஃபேட் அலோவ் பண்ணும், லிப்பிட்ஸ் அலோவ் பண்ணும். ஃப்ரீலி பெர்மியபிள்னா எதுனாலும் உள்ள, பாக்டீரியால இருந்து எல்லாமே உள்ள போகலாம் வரலாம் அப்படின்றது தான் நம்ம 3 kinds ஆஃப் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். பிளட் பிரெயின் பேரியர்னா எந்த உடம்புல எந்த செல்கள்ல எந்த உறுப்புகள்னாலும் லேசாக போயிடலாம், ஆனா வந்து மூளைக்குள்ள போறது மட்டும் ரொம்ப டிஃபிகல்ட். காரணம் என்னன்னா பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்றது என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் உள்ள அனுப்பிடாரு. ஏன்னா மூளையில ஒரு தாக்கம் அப்படின்னா சென்ட்ரல்ல பிரச்சனை அப்படின்னா டோட்டல் பாடியும் கொலாப்ஸ். அப்போ அங்க சென்டரை பாதுகாக்கிறதுக்கு இறைவனால இயற்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இருந்ததுதான் சிஸ்டம். இஸ் கால்ட் அஸ் பிளட் பிரெயின் பேரியர். BBB, blood brain barrier. எழுதி வச்சுக்கோங்க. ரைட். So this is diffusion, osmosis, and the vesicular transport, carrier mediated transport இதெல்லாமே பார்த்தோம். எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், பிளாஸ்மா செல், plasma membrane.
ஹோமியோஸ்டாசிஸ் நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், பாடி பேலன்ஸ்ல இருக்க வேண்டியதுக்கு வாட்டர் பேலன்ஸ் இஸ் ரிக்வயர்ட், டெம்பரேச்சர் பேலன்ஸ் இஸ் ரிக்வயர்ட், நியூட்ரிஷன் பேலன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் அண்ட் சைக்கிக் பேலன்ஸ் இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட். இதுல எதை நீங்க தவற விட்டாலும் யூ எண்ட் அப் வித் சம் டிசீஸ் ஆர் டிஸார்டர். அவ்வளவுதான். ஸோ இந்த ஹோமியோஸ்டாசிஸ்ன்ற வேர்டை 1929ல வால்டர் கெனான் அப்படின்றவர் தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து he termed it. Fine. நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஓகே, நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் ஏற்கனவே பார்த்தோம். குளுக்கோஸ் பத்தி நான் சொன்னேன், தைராய்டு ஹார்மோன் பத்தி நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஓகே, ஸ்வெட்டிங் பத்தி நம்ம ஆல்ரெடி ஹவ் டிஸ்கஸ்ட். ஓகே, ஃபைன். அடுத்து முக்கியமாக நீங்க வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வாசோ டைலேஷன் அப்படின்றத பார்க்கணும். தெர்மோரிசெப்டார்ஸ். தெர்மோரிசெப்டார்ஸ் என்ன? ஹீட் ரிசெப்டார்ஸ். ஹீட்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் which are found in our skin. சரிங்களா? என்ன பண்ணும்? இட் டிடெக்ட்ஸ் த ஹீட் அண்ட் டிடெக்ட்ஸ் த டெம்பரேச்சர் அண்ட் இட் கேரிஸ் ஆன் த மெசேஜ் டு த ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ்க்கு கொண்டு போகும், வெளியில ஹீட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு. ஹீட் ஜாஸ்தியா இருக்க அப்ப வாசோ டைலேஷன் பண்ணும். வாசோ டைலேஷன் பண்ணா ரத்த நாளங்களை விரிச்சு விடுன்னு ஹைப்போதலாமஸ் கிவ்ஸ் a command. அப்ப என்ன ஆகுது? வாசோ டைலேஷன் நடக்குது, விரிவடையுது ரத்த நாளங்கள் இல்லையா? அப்ப விரிவடையும் போது என்ன ஆகும்? அதிகமான சர்க்குலேஷன் நடக்கும், உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் வந்து வெளியில வரும்போது பாடி வந்து கூல் ஆயிடும். இப்ப வெளியில குளிர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா மூளை வந்து உடனே என்ன சொல்லும்? டூ வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன். வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஆர்டரிஸ்ல வந்து பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாயிடும். கம்மியாகும் போது ஹீட் வந்து வெளியில போகாது, லாஸ் ஆகாது, வேர்வை நடக்காது. குளிர்காலத்துல வேர்வை நடக்காம இருக்கிற காரணம் என்ன? இதுதான். வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கும், வெயில் காலத்துல வாசோ டைலேஷன் நடக்கும். இதுதான் வித்தியாசம். சரிங்களா? ஓகே, திஸ் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ் மெக்கானிசம், நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ரைட். Then pregnancy parturition, I mean at the time of birth, positive feedback mechanism takes place. எப்படின்னா oxytocin is a relaxing hormone இல்லையா? என்ன பண்ணும் அப்படின்னா யூட்ரஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கு அடுத்து வந்து கீழே வந்து அந்த பேசேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா செர்விக்ஸ் கெனால், இந்த பர்த் கெனாலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு மிக முக்கியமாக இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து ஹைப்போதலாமஸ்ல இருந்து ரிலீசிங் ஃபேக்டர் மூலியமாக, பிட்யூட்டரி ரிலீசிங் ஃபேக்டர் மூலியமாக ரிலீஸ் ஆகி இந்த சைல்ட் பர்த்தை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடியதாக இருக்க இதை நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ திஸ் அபவுட் த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். டிக்ரீஸ் இன் பிளட் குளுக்கோஸ், இன்க்ரீஸ் இன் பிளட் குளுக்கோஸ், டிக்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர், இன்க்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர். சரிங்களா? இது எல்லாமே வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இட்ஸ் இன்டெலிஜென்ஸ். நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இஸ் த இன்டெலிஜென்ஸ். இட் சென்சஸ். ஆர்கன் வந்து சென்ஸ் பண்ணுது, ஐயா எனக்கு குளுக்கோஸ் கம்மியாயிருச்சு, பசியை கொடுக்குது, எனக்கு கொடு குளுக்கோஸ் கொடு இல்லையா? எனக்கு குளுக்கோஸ் நிறைய வந்துருச்சு நிப்பாட்டு சொல்லுது இன்டெலிஜென்ஸ். ஆனா வந்து என்னோட இன்டெலிஜென்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டேன் இல்லையா? போதும் இல்லையா? அதாவது பசித்த பின் புசித்தலும், புசித்த பின் பசித்தலும் அப்படின்னு சொல்லுவோம். பசித்த பின் புசித்தலும்னா என்ன அப்படின்னா பசிச்சு சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கு பிறகும் பசி இருக்கணும். நீங்க இடத்த விட்டு நீங்க எந்திரிக்கும் போது அப்படின்னு அப்படியே ஒரு ஏப்ப உடம்பு மூக்கு வழியா 2 பருக்க வரும், வாய் வழியா 2 பருக்க வரும். அது தட் இஸ் நாட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இல்லையா? பசிச்சதுக்கு பிறகு டேபிள்ல உட்காந்து சாப்பிடுங்க, எந்திரிக்கும் போதே அரை வயிறோட எந்திரிச்சு, பசியோட உட்காந்தே சாப்பிட்டேன், பசியோடய நான் எந்திரிச்சிட்டேன். தட் இஸ் ஹெல்த். That shows that your metabolism is going to happen in the right way, in a homeostasis way. When you feel hunger, sit and take your food. And with that same, not same, to some left out hunger, you get out of the lunch. அதுதான் ரொம்ப முக்கியம். சாப்பாட்டுல பாதியில எந்திரிச்சு வந்தோம். Thank you all. So, slideshow stop பண்ணிடுறேன். That's all we have finished for the day. So, நீங்க நினைக்கிற மாதிரி physiology is not over. Physiology is a very vast topic. சரிங்களா? So, it can be discussed days together, but based on the requirement and based on the time constraint, we have limited the abstract it has been given for the day. You all. உங்க எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு இருக்க encapsulated form I have given you. Right. Okay. If you have got some doubts, we can clarify it. தண்ணி குடிச்சுக்கிறேன் கொஞ்சம். சார், அந்த ஹோமியோஸ்டாட்டிக் இத பத்தி திருப்பி இன்னொரு முறை கொஞ்சம் சொல்லுங்க சார். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்றது வந்து குறையும் மிகையும் நோயே அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா? அது எதுக்குன்னா மெட்டபாலிசம் குறைஞ்சாலும் கூடினாலும் டிசீஸ். இப்ப குளுக்கோஸ் வந்து நீங்க சாப்பாடு வந்து இப்ப காலையில 5 இட்லி சாப்பிடுறீங்க, 5 இட்லிக்கு நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ் இருக்கும். காரணம் 5 இட்லி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கலோரிஸ். ரைட்டா? இந்த கலோரிஸை விட்டுருங்க. இப்ப இந்த 5 இட்லி சிம்பிளா நான் சொல்றேன்.
5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 9 இட்லி சாப்பிட்றீங்க நீங்க காலையில். டேஸ்டா இருக்கு, ஒரு சட்னி இட்லி டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்டீங்க. இப்ப 5 இட்லிக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து பிளட்ல ரிலீஸ் ஆகும்போது எல்லா ஆர்கன்ஸும் தனக்கு தேவையான அளவு குளுக்கோஸை எடுத்துக்கணும். இப்ப குளுக்கோஸை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? எல்லா செல்ஸும் வந்து தே ரிஜெக்ட் எனி மோர் இன்டேக் ஆஃப் குளுக்கோஸ். இனிமேல் குளுக்கோஸ் உள்ளோட அலோவ் பண்ணாங்க. அப்ப எக்ஸஸ் குளுக்கோஸ் வந்து பிளட்ல இருக்கு. இப்ப பிளட்ல எக்ஸஸ் குளுக்கோஸ் இருக்கும்போது என்ன ஆகும்? இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் வந்து அதை பார்க்கும். பார்த்துட்டு எக்ஸஸா இருக்கப்பா, இதை கொண்டு போய் நேரா லிவர்ல போய் சேமிச்சு வை கிளைகோஜனா. அதே மாதிரி அதை கொண்டு போய் மசில் ஸ்கெல்டல் மசில்ஸ்ல கொண்டு போய் சேமிச்சு வை எக்ஸஸ் குளுக்கோஸா. மூணாவதாகத்தான் இதை கொண்டு போய் ஃபேட் டிஷ்யூஸ்ல சேமிச்சு வை எக்ஸஸ் குளுக்கோஸ் ஆரம்பிச்சோம். இதுதான் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெத்தட்ஸ். கூடும்போது அதை முறையாக பராமரித்து இன்னொரு இடத்துல சேமிக்கிறதும், தேவைக்கு பசி இருக்கும்போது நாளைக்கு வந்து நீங்க சாப்பிடாம இருப்பீங்க, ஆனா வந்து உடலுக்கு ஆற்றல் தேவை அப்படின்ற போது அந்த கிளைகோஜன் காம்ப்ளெக்ஸா இருக்காத உடச்சி குளுக்கோஸை மாத்தி திருப்பி ரத்தத்துல கொண்டு விடு. பாத்தீங்களா? இதுதான் சுழற்சி. திஸ் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். மெட்டபாலிசம் இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் நடக்கும். இத ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு தண்ணி இதெல்லாம் சொன்னீங்கல்ல சார்? தண்ணி சொன்னேன் 3 kinds of stress is required. Breathing stress is required. இல்லையா? மூச்சு பயிற்சி பண்றீங்களா? மெட்டபாலிசம் நடக்கும் ப்ராப்பரா. பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் எக்ஸசைஸ் பண்றீங்களா? மெட்டபாலிசம் நடக்கும் ப்ராப்பரா. தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றீங்களா? மெட்டபாலிசம் நடக்கும் ப்ராப்பரா. காலையில குளிக்கிறீங்களா 45 நிமிஷம்? மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் அது. இட் gives you proper metabolism. ஹோமியோஸ்டாசிஸ். கிளியர்? ரைட். வேற யாருக்கு? ஓகே சார், தேங்க் யூ சார். எஸ். ஓகே. சார் ஸ்லைடு ஷீட் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க சார் ப்ளீஸ். ஸ்லைட்ஸ் ஷேர் பண்ண மாட்டேம்மா, பிகாஸ் தட்ஸ் மை ஹார்ட் அண்ட் கண்டென்ட் இல்லையா? ஸ்லைடை நான் ஷேர் பண்ணேன்னா நாளைக்கு எல்லாருமே அந்த ஸ்லைட்ஸ் வச்சுட்டு வெளியில டைம் ஐ ஸ்பெண்ட் டூ மச் ஆஃப் டைம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸ்லைட்ஸ் வந்து ப்ரொப்ரைட்டரி கண்டென்ட் தட் கேனாட் பி ஷேர். கிளாஸஸ் வீடியோ இருக்கு, எவ்வளவு நாளும் ரிப்பீட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். எனஃப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் அவைலபிள் இன் நெட். ஆன்லைன்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுல. சரிங்களா? உங்களுக்கு லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு என்ன தேவையோ அதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் லேர்ன் மோர். இல்லையா? நான் கொடுத்ததே வந்து அப்ஸ்ட்ராக்ட். ஸ்லைடு மூவ் ஆகல சார், ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல தான் இருந்தது. ஓ, சொல்லிருக்கலாம், யாருமே சொல்லல. இல்ல, மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தோம் சார். மெசேஜ் உங்களுக்கு அனுப்பிட்டே இருந்தோம். மைக் ஆன் பண்ணி நீங்க சொல்லிருக்கலாம். இதான் ஒரு ப்ராப்ளம் எனக்கு இதுல. இல்ல ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யுவர் ஃப்ளோ. சோ ஓகே ஓகே. ஓகே. சோ நீங்க அந்த ஓகே, இது நாங்க ஒரு ஸ்லைட் கூட பார்க்கல. இந்த புக் ஃபார்மட் ஐ சென்ட். சரிங்களா? பிடிஎஃப் வந்து ஷேர் பண்றேன் நானு. இது இண்டிவிஜுவலா நான் போட்ட ஸ்லைட்ஸ். பட் இது வந்து ஸ்லைட்ஸ் நம்ம ஷேர் பண்ண முடியாது. பட் ஐ மீன் புக்ஸ் ஏதாவது இருக்கும், பிசியாலஜி புக்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆனா அதை ஷேர் பண்றேன். ஓகே ஓகே. பட் நாங்க ஒரு தடவை கூட பார்க்கல ஸ்லைட்ஸை. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல தான் இருந்தது. மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு 15 மினிட்ஸ்ல ஃபாஸ்டா ரன் த்ரூ பண்ணா கூட ஜஸ்ட் பார்க்கலாம். சொன்ன விஷயங்கள் தான் ஸ்லைட்ஸ்ல இருந்துச்சு. பட் எனிவே ஓகே ஓகே சார். So any other doubts? சரி, டவுட் எதுவும் இல்லைன்னா let us conclude the class. முடிச்சிடலாமா? Thank you சார். சார் ஒரே ஒரு क्वेश्चन. சார் வாட்டர் இன்டேக் பத்தி சொன்னீங்க. எவ்ரி 45 மினிட்ஸ் we need to take 2.5 liters we need to take அப்படின்னு. ஒரு क्वेश्चन என்னன்னா, சம்டைம்ஸ் ஏசிலேயே ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து அந்த thirst இருக்காது இல்லையா? பட் ஸ்டில் can we take it? Still can we take the water? போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு வாட்டர் தேவையில்லை சார். அவங்க டிசீஸ் மோடுக்குள்ள ஆல்ரெடி they have contracted themselves into a disease mode. So அந்த வாட்டர் தேவையில்லை அவங்களுக்கு. They'll end up with some hospitals. வேற வழி சார், வெரி சிம்பிள். நான் என்ன சொல்றேன், நீங்க ஆபீஸ்ல போய் ஏசி ரூம்குள்ளே உட்காருங்க, வேணான்னு சொல்லல. பட் காலையில நம்ம சொல்லக்கூடிய பிராக்டிசஸ்ல என்ன சொல்றோம், 45 மினிட்ஸ் ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங் காலையில பண்றீங்க. பண்ணிட்டு நீங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்தாலும் சரி, நீங்க எந்த ரூம்ல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, 45 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து யூ டேக் 2 sips ஆஃப் வாட்டர். 2 மடக்கு தண்ணியை குடிச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்லி யூ கெட் அப் அண்ட் வாக் டு த டாய்லெட். போவீங்க, யூரினேட் பண்ணிட்டே இருப்பீங்க. அட்லீஸ்ட் யூ கீப் யுவர் சிஸ்டம் கிளீன். மெட்டபாலிசம் உள்ள நடக்கக்கூடியதை வெளியில வந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறதுனா சார். ஆனா டீஹைட்ரேஷன் விட்டீங்கன்னா உள்ள எல்லாமே ஆர்கன் என்ன ஆகுது அப்படின்னா சுருங்கிடுது. டெசிகேஷன் இல்லையா? டீஹைட்ரேஷன், டெசிகேஷன், செல்லுலார் டெத், இன்ஃப்ளமேஷன், டிசீஸ். ஓகே சார், கிளியர். தேங்க்யூ சார். நீங்க நல்லா உட்காருங்க, நான் வேணாம்னு சொல்ல. நீங்க செடன்டரியா நீங்க ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்றீங்கன்னா தாராளமா ஒர்க் பண்ணுங்க. பட் காலையில வாக்கிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம்.
டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் டு ஹேவ் சம் பிரிஸ்க் வாக்கிங் 45 மினிட்ஸ் நல்லா பிரிஸ்க் வாக்கிங். அடுத்து நல்லா கேட்கணும் 45 நிமிஷம் நடந்துட்டு வந்துட்டீங்களா, அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 45 நிமிஷம் குளிக்கணும் சார். ஓவர் டேங்க்ல தண்ணி காலியாகும் சார், ஷவர்ல திறந்து விட்டீங்கன்னா கம்மியாக தான் ரைட். குளிச்சிடுறீங்க, அதுக்கடுத்து சாப்பிட்றீங்க, அதுக்கடுத்து 45 மினிட்ஸ் ஒன்ஸ் 2 sips ஆஃப் வாட்டர். இட் கீப்ஸ் யூ டீஹைட்ரேட்டட். ஆன் டுகெதர் பார்த்தீங்கன்னா 2.25 லிட்டர் தண்ணி கவர் ஆயிடும் தூங்கத்துக்கு முன்னாடி. சரிங்களா? சர்க்குலேஷன் இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் நம்ம பார்ப்போம். சர்க்குலேஷன் இப்போ நம்ம மழை காலத்துல எல்லாம் வாக்கிங் போக முடியறது இல்ல சார், அப்ப எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிக்கலாம்ல சார்? பிரீத்திங் ஸ்ட்ரெஸ் பண்ணலாமே, பிராணாயாமம் பண்ணலாமே. நீங்க பிராணாயாம கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்களேம்மா, நீங்க படிச்சீங்க சார்? வாக்கிங் வந்து 45 மினிட்ஸ் போகணும்னு சொன்னீங்க இல்லையா? மழை காலத்துல வாக்கிங் ஆல்டர்னேட் பண்றதுக்கு இந்த வாரம் நான் சொல்லி தருவேன். வாக்கிங்க்கு பதிலாக வேற என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். சரிங்க மழை சார். காலத்துல அப்படின்றது நம்ம we should not find excuse. சரிங்களா? மழை காலத்துல நான் குடையை பிடிச்சிட்டு வாக்கிங்லாம் நான் போயிருக்கேன். வாக்கிங் போனா செத்து போவோம்னு நினைங்க, கண்டிப்பா போயிருவீங்க. சரிங்க சார். வாக்கிங் டெஃபினெட்லி இஸ் ஹைலி ரிக்வயர்ட். கண்டிப்பா எல்லாருமே கண்டிப்பா செய்யணும் வாக்கிங். சரிங்களா? ஒரு ஏஜ் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட் வெசல்ஸினுடைய அந்த இது எலாஸ்டிசிட்டி லாஸ் ஆயிடும். இட் லீட்ஸ் டு ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க ஆர்கன் லெவல் டேமேஜஸ் நடந்து ஆர்கனுக்கு பிளட் சப்ளை ப்ராப்பரா இல்லைன்னா தான் ஹார்ட் வந்து அந்த ப்ரெஷரை ரைஸ் பண்ணி அந்த ஆர்கனுக்கு பம்ப் பண்ணும்போது தான் பிளட்ல வந்து நம்ம பிளட் ப்ரெஷர்னு நம்ம வெசல்ஸ்ல பார்க்கணும். பட் ஏதோ ஒரு ஆர்கன் வந்து இன்சஃபிஷியன்ட் சப்ளைல இருந்துட்டு இருக்குன்றது தான் நீங்க மெயினா வந்து இதை கன்சிடரேஷன்ல கொண்டு போகணும். ஸோ அதுக்கு சப்ளை நீங்க ரெகுலரைஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யுவர் ப்ரெஷர் பிகம்ஸ் நார்மல். அதை விட்டுட்டு ப்ரெஷருக்கு மாத்திரை நீங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா யுவர் சீட்டிங் யுவர் செல்ஃப். தப்பு பண்ணாது யாரோ ஒருத்தர், அதை விட்டு நீங்க மொத்த தண்டனையை கொண்டு போய் சர்க்குலேட்டர்ஸ் போட்டு. ஃபைன், ஓகே தென், தேங்க்யூ ஆல். சரியா? செஷன் முடிச்சிடுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், சரிங்களா, அபவுட் த செஷன், செஷன்ஸை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக் யூ கேன் போஸ்ட் இட் இன் த குரூப். சரிங்களா? ஸோ தட் ஐ கேன் மேக் சம் கரெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே.